கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வானம் 21. அதன்படி வருணை ஊட்டியில் உள்ள பெரிய பள்ளியில் சேர்த்து அங்கேயே விடுதியில் தங்கி படிக்கும்படி சிவச்சந்திரன் ஏற்பாடு செய்ய முதலில் முடியவே முடியாது என மறுத்தார் காயத்ரி. இதுவரை தான் சொல்வதற்கெல்லாம் எந்த மறுப்பும் சொல்லாமல் காயத்ரி தலையாட்டி மட்டுமே பார்த்த சிவச்சந்திரனுக்கு அவரின் இந்த மறுப்பு கோபத்தை தூண்டியது. கணவனான தன்னை விட இப்பொழுது பிள்ளை முக்கியமாக போய்விட்டானா என்ற ஒரு எண்ணம் மனதில் எழுந்ததும் எப்படியாவது வருணை இங்கிருந்து அனுப்பியே ஆக வேண்டும் என்ற திடமான முடிவுக்கு வந்தவர், அவனுக்கு நான் கெடுதலா செஞ்சிட போறேன், என்னோட ஒரே வாரிசு அவன், கண்மணி புரொடக்ஷன்ஸை எனக்கு பிறகு அவன்தானே பார்த்துக்கணும், பெரிய பாரம்பரிய குடும்பத்தின் அடுத்த வாரிசுமா. இப்படி ஊர் பேர் தெரியாத ஒரு பள்ளியில் படிக்கிறதை விட பெரிய மனிதர்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கும் பள்ளியில் படித்தால் அவனுக்கு பின்னாளில் தொழிலை கையில் எடுக்க பெரிய உதவியாக இருக்கும். அந்த பள்ளியில் சேர்ந்து படித்தால் அவனுக்கு நல்ல பழக்க வழக்கங்களோடு வெளி உலகை எதிர்கொள்ளும் தைரியம், சுய கட்டுப்பாடு என பல விஷயங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல நல்ல படிப்பும் நல்ல வாழ்க்கையும் உன் மகனுக்கு அமையும். அவன் எனக்கு பிறகு எல்லாத்தையும் தைரியமா கையில் எடுத்து நடத்தலாம் என உண்மையான அக்கறையோடு பேசுவது போல பேசினார். அதில் கொஞ்சம் மனம் மாறிய பிறகு காயத்ரிக்கு அப்போதும் தன் பிள்ளையை தன்னிடம் இருந்து பிரிப்பதில் உடன்பாடு இல்லாமல் போக, நானும் வேணும்னா அந்த ஊருக்கே போயிடவா, அங்கே இருந்தே அவன் படிக்கட்டுமே, தினம் வீட்டில் இருந்து பள்ளிக்கு போகட்டுமே என கூட கேட்டு பார்த்தார். காயத்ரியிடம் இருந்து இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்காத சிவச்சந்திரன் சட்டென்று, இல்லம்மா, அப்படி ஒரு வழக்கம் அந்த பள்ளியில் இல்லை, அங்கு படிப்பவர்கள் விடுதியில்தான் தங்க வேண்டும், இதுதான் முறை என பொய்யை கூறவும் அதிகம் படிப்பறிவில்லாத இது போன்ற வசதிகளை எல்லாம் பார்த்தறியாத காயத்ரி அதை உண்மை என்றே நம்பியவர், வேறு வழியே இல்லையா என அழுக்குரலில் கேட்க, அவன் எங்க போறான், படிக்க தானே போறான், அவனோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை தேடிதானே போறான், எல்லா விடுமுறையும் உன்னை பார்க்க ஓடி வந்துடுவான் என ஓரளவு சமாளித்து பேசி சம்மதிக்க வைத்தார். ஆனால் வருண் செல்லவே மாட்டேன் என்று அழுது அடம் பிடிக்க, உன் மகனை அனுப்ப வேண்டியது உன் பொறுப்பு என்பது போல அவர் ஒதுங்கிக் கொள்ள, காயத்ரி பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வைத்து வருணை ஊட்டிக்கு அனுப்பி வைத்தார். சிவச்சந்திரன் காயத்ரியை சமாதானப்படுத்துவதற்காக மகனை அங்கு சேர்த்ததற்கான காரணங்களை கூறினாலும் உண்மையிலேயே அவர் கூறிய காரணங்கள் அவரின் ஆழ் மனதில் பதிந்திருந்தவைதான் என்பது கூறிய பிறகுதான் அவருக்கே தெரிந்தது. பிள்ளை மேல் அதிக பாசமும் ஒட்டுதலும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ஒதுங்கி இருப்பவர்தான் என்றாலும் தன் பிள்ளை என்ற பாசம் இல்லாமல் போய்விடுமா? ஆனால் மனைவியின் அருகாமையும் பாசமும் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று வரும்போது அவள் தன்னையே கவனிக்க வேண்டும், முன்பு இருந்தது போல் தன்னையே சுற்றி சுற்றி வர வேண்டும் என்ற எண்ணமும் அதீத காதலினால் ஏற்பட்டது என்பதை அவர் அந்த நிமிடம் அறியவில்லை. அதனால்தான் மகனிடமே போட்டி மனப்பான்மையை வளர்த்து கொண்டார். எல்லா கணவன் மனைவி வாழ்க்கையிலும் திருமணம் முடிந்து சிறிது நாட்கள் இருக்கும் அந்யோன்யம் குழந்தை என்று வந்த பிறகு சற்று குறையத்தான் செய்யும். குழந்தையை கவனிப்பது, குழந்தையின் தேவைகளே முக்கியம் என்று நினைப்பது என எப்போதுமே பெண்கள் குழந்தைக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பர். கணவனை அடுத்த இடத்திலேயே வைத்து பார்ப்பர். இது ஆரம்பத்தில் கணவன்களுக்கு மன சுணக்கத்தை ஏற்படுத்தினாலும் பிறகு தினமும் பார்த்து பேசி மனதை ஓரளவுக்கு புரிந்து கொள்பவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்வதும் அதற்கு தகுந்தவாறு தங்களுக்கான நேரத்தை ஒதுக்கிக் கொள்வதும் பெரிய விஷயமாக தோன்றாது. ஆனால் மனதில் இருக்கும் காதலையும் ஆசையையும் வெளிப்படுத்த முடியாமல் தனக்குள்ளேயே வைத்து கொண்டு அந்த ஒரே ஒரு நாளுக்காக காத்திருந்து காயத்ரியை காண வருபவருக்கு அந்த ஒரு நாளும் தனக்கான நாளாக இல்லாமல் பெரும்பாலும் மகனுடனேயே காயத்ரி நேரத்தை கழிப்பதும் அவனும் எப்பொழுதும் தந்தையின் பக்கமாக கூட திரும்பாமல் தாயை ஒட்டி கொண்டே அலைவதுமே சிவச்சந்திரன் இப்படி ஒரு முடிவை எடுக்க காரணமாக அமைந்தது. இதற்கிடையில் சிவச்சந்திரனின் பெற்றோரும் ஒருவர் பின் ஒருவராக போய்விட
அங்கு சித்ராவின் ஆட்சியே முழுமையாக நடந்து கொண்டிருந்தது. பள்ளியில் நடத்தப்படும் விழாக்கள், பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புகள், இப்படி எதற்குமே சிவச்சந்திரன் சென்றதில்லை. அனைத்திற்கும் காயத்ரி மட்டுமே செல்வார். ஆரம்பத்தில் சிவச்சந்திரனுக்கு நேரம் அமையாமல் போனது ஒரு காரணம் என்றால், மற்றொன்று அவருக்கு இன்னும் ஒரு தயக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது. காயத்ரியை வெளி உலகிற்கு தன் மனைவியாக அடையாளப்படுத்திக் கொள்ள. அதற்கு காரணம் சிவச்சந்திரன் ஆரம்பம் முதலே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கோட்பாடுடன் வளர்ந்தவர் என்பது மட்டுமின்றி, ஏதோ செய்யக்கூடாத மிக பெரிய தவறு செய்து விட்டதைப் போலவே தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டிருந்தவர். அதை வெளி உலகிற்கு அறிவிக்க தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் இவ்வளவு தயக்கம் உள்ளவர் இந்த செயலை செய்யாமல் போய் இருக்கலாம் என்பதை மறந்து போனார். மற்றவர்களின் வற்புறுத்தலுக்காக தனக்கு விருப்பம் இல்லாத, மனம் ஒப்பாத ஒரு செயலை செய்துவிட்டு அதை வெளி உலகுக்கு தெரியாமல் மறைப்பது மட்டும் அந்த செயல் செய்யப்படாதது ஆகிவிடாது அல்லவா? அதே போல அவரின் இச்செயலும் வெளி உலகால் அரசல் புரசலாக வேறு பெயர்கள் சூட்டி பேசப்பட்டு கொண்டுதான் இருந்தது. இங்கு பள்ளியிலும் எப்பொழுதும் காயத்ரியே வருவதும் அனைத்திற்கும் காயத்ரியே நிற்பதும் கண்டு ஒரு சிலரின் மனதில் கேள்வி எழத் துவங்கியது. ஆரம்பத்திலேயே மற்றொரு பள்ளியில் பெற்ற அனுபவங்களினால் வருண் இங்கும் அதிகம் யாரோடும் பழகவும் இல்லை, யாரையும் தன்னோடு பழக அனுமதிக்கவும் இல்லை. தானுண்டு, தன் வேலையுண்டு, தன் படிப்புண்டு என தனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு அதற்குள்ளேயே முடங்கி போனான். இதில் சந்திரனோடு சேர்ந்து காயத்ரியும் தன்னை இங்கு அனுப்பி வைத்ததில் வருணுக்கு அவரின் மேல் ஒரு சிறு மனத்தாங்கல் இருந்து கொண்டேதான் இருந்தது. தந்தையைப் போலவே அன்னைக்கும் தன்னை பிடிக்கவில்லையோ, தன்னை அருகில் வைத்துக்கொள்ள விருப்பம் இல்லையோ என்றெல்லாம் எண்ணி அந்த பிஞ்சு நெஞ்சு ரொம்பவே ஏங்கி தவித்தது. அப்படியும் அவனால் காயத்ரியை வெறுக்கவோ ஒதுக்கி வைக்கவோ முடியவில்லை. நினைவு தெரிந்த நாள் முதலாக தன்னிடம் உயிராக இருந்தவர் அவனுக்கும் உயிராய் இருப்பவர் என்பதால் எப்பொழுதும் காயத்ரியிடம் தன் மனதை வருண் வெளிக்காட்டி கொண்டதே இல்லை. எப்பொழுதும் போலவே அன்பாக பேசி பழகி கொண்டிருந்தான். ரஞ்சன் வருணின் பள்ளி தோழன். சிறு வயது முதலே இருவரும் ஒரே விடுதி அறையில் தங்கியிருந்தனர். ஆனால் ரஞ்சன் எவ்வளவு முயன்றும் வருணோடு அவனால் நெருக்கமான நட்பை உருவாக்கி கொள்ள முடியவில்லை. மற்றவர்களிடம் பேசுவதை விட ஓரிரு வார்த்தைகள் அதிகமாக பேசுவதை தவிர அவனை நெருக்கமாக வருண் அனுமதிக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்த நேரத்தில்தான் வருணின் 12வது வயதில் ஒரு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பிற்காக பள்ளிக்கு வந்த காயத்ரியின் காதுகளில் வருணை மற்ற மாணவர்கள் அவனின் பிறப்பை வைத்து கிண்டல் செய்து பேசுவதும் அவனை வார்த்தைகளால் துன்புறுத்துவதும் விழுந்தது. இங்கு வந்தும் தன் பிள்ளைக்கு இவையெல்லாம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறதா? இன்னும் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கவில்லையா என உள்ளுக்குள் துடித்தவர் ஓரளவு வளர்ந்துவிட்ட மகனிடம் அனைத்தையும் புரிந்து கொள்ளுவான் என்ற நம்பிக்கையில் தன் வாழ்க்கையை பற்றிய பக்கங்களை புரட்டி காட்டினார். ஆரம்பம் முதலே சிவச்சந்திரனிடம் ஒதுங்கி இருந்த வருணுக்கு இவற்றையெல்லாம் கேட்ட பிறகு அவரை கண்டால் சுத்தமாகவே பிடிக்காமல் போனது. சிறு வயதில் தன்னிடம் அன்பாக இருப்பவர்களிடம்தான் குழந்தைகளும் அன்பாக இருக்கும் என்பதனால் அதிகம் வருண் சிவச்சந்திரனை நாடியது இல்லை. ஆனால் வளர வளர மற்றவர்கள் தங்களை கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவதற்கு இவரும் இவரின் வருகையுமே காரணம் என்று புரிந்தும் புரியாமலும் இருந்த வயதில் பதிந்து போன சில விஷயங்கள் சரியாக புரிந்து கொள்ளப்படாமல் போனதாலும் இல்லை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு அமையாமல் போனதாலும் சிவச்சந்திரனிடம் இருந்த ஒதுக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொண்டவனுக்கு இப்பொழுது இந்த உண்மைகள் எல்லாம் தெரிந்த பிறகு அவரை பார்க்க கூட பிடிக்காமல் போனது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அந்த விடுமுறைக்கு வந்தவனுக்கு மற்றும் ஒரு விஷயம் தெளிவாக புரிய தொடங்கியது. அது என்னவென்றால் வருண் விடுதியில் இருந்து விடுமுறைக்கு வந்து இருக்கும் சமயம் அவனுக்கு பிடித்த உணவாக பார்த்து பார்த்து சமைத்து தன் பிள்ளையை காயத்ரி கவனித்துக் கொள்வதை கண்ட சந்திரனுக்கு அங்கு தனக்கும் தன் வருகைக்கும் முக்கியத்துவம் இல்லாதது போன்று தோன்ற துவங்கவும், தனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கவில்லை என்று சாப்பிடாமல் இருக்க அதில் பதறிய காயத்ரி அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு செய்ய துவங்கினார். இதனால் வருண் விடுதியிலும் தன் விருப்பத்திற்கான வாழ்க்கையை வாழ முடியாமல் விடுமுறைக்கு வரும் காலங்களிலும் அவனுக்கு பிடித்த உணவு, விருப்பம், ஆசை என்று எதையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் அனைத்து வகையிலும் ஒரு முட்டுக்கட்டையாக மாறிப்போனார் சிவச்சந்திரன்.
இது வெறும் சமையல் விஷயத்தில் மட்டும் அல்லாது ஒவ்வொரு சிறு விஷயத்திலும் தொடர்ந்து கொண்டே செல்ல, அனைத்தையும் தொடர்ந்து திட்டமிட்டே செய்வதை கவனித்து அறிந்து கொண்டவன். அவருக்கு தன்னை சுத்தமாக பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டவன். அந்த சிறு வயதிலேயே எதிலுமே ஒரு எதிர்பார்ப்பு அற்ற நிலையில் ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டான் வருண். வருணுக்கு காயத்ரியின் கையால் சமைக்கப்படும் ஐரை மீன் குழம்பும் மட்டன் சுக்காவும் எப்பொழுதுமே கொள்ளை பிரியம். ஆனால் இவைதான் அவன் விரும்பி உண்ணும் உணவு என்பதனாலேயே அடிக்கடி அவன் வந்திருக்கும் நேரங்களில் சமைக்கப்படுகிறது என தெரிந்து அவை இரண்டும் தனக்கு பிடிக்காது என சிவச்சந்திரன் சொல்லிவிட, காயத்ரியும் அவருக்கு பிடிக்காது என்பதால் அதை தவிர்த்துவிட்டு மற்றவற்றை சமைத்து கொடுக்க துவங்க, வருணுக்கு அவை இரண்டும் எட்டா கனியாகவே ஆகிப்போனது. இவையெல்லாம் வெளியில் இருந்து பார்க்கும் மற்றவர்களுக்கு சிறு சிறு விஷயங்களாக தோன்றினாலும், சிறு வயதில் இருந்து இவற்றை அனுபவித்து அதனால் அடிபட்டவனுக்கு மட்டுமே அவை எந்த அளவு மன வருத்தத்தை கொடுத்தது, எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்பது தெரியும். இப்படியே நாட்கள் செல்ல, அடுத்த வருடம் வருண் விடுமுறையில் வந்திருந்த நேரத்தில் வார நாட்களில் காயத்ரிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போதும் உடல்நிலை சரியாகாமல் போகவே, வேறு வழியில்லாமல் தொலைபேசியில் பேசுவதற்கு கூட உடலில் பலம் இல்லாமல் சுருண்டு கிடந்த காயத்ரியை அந்த நிலையில் காண முடியாமல், தனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாவிட்டாலும் தன் தாயின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு முதல் முறையாக சிவச்சந்திரனை தொடர்பு கொண்டான் வருண். அலுவலக எண்ணிற்கு அழைக்கவும், அங்கு அதை எடுத்தவன் அவர் இன்று அலுவலகத்திற்கு வரமாட்டார் என்று கூறிவிட, அப்போது வீட்டு எண்ணை தருமாறு கேட்டவனுக்கு அந்த பக்கம் இருந்து வீட்டு எண் எல்லாம் யாருக்கும் தரப்பட மாட்டாது என்று பதில் கிடைக்கவும் சுறுசுறுவென கோபம் எழ, ஆனால் அதை எந்த உரிமையில் அவரிடம் காட்ட முடியும்? வீட்டு எண்ணை கூட தங்களிடம் இதுவரை தந்து வைக்காதவர் தங்களை என்ன நிலையில் எண்ணிக்கொண்டு இருக்கிறார் என புரியவும், அந்த பக்கம் இருந்து என்ன விஷயம் என்று சொல்லுங்க, நாங்க சொல்லிடுறோம் என கேட்கப்படவும் அவர்களிடம் எதை பற்றியும் கூற விருப்பம் இல்லாது, என் பெயர் வருண் சித்தேஷ், நான் உங்க முதலாளி கிட்ட பேசணும்னு சொல்லிடுங்க, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வேணும்னா எனக்கு இந்த எண்ணிற்கு அழைத்து அவர் வீட்டு எண்ணை கொடுங்க என சொல்லிவிட்டு பட்டென்று தொடர்பை துண்டித்தவனுக்கு மனம் கொதித்து கொண்டிருந்தது. இவருக்கெல்லாம் எதற்கு இன்னொரு மனைவி, பிள்ளை? யார் என்ன சொன்னால் என்னவென்று அவர் காதல் மனைவியோடே இருந்திருந்தால் தங்களுக்கு இப்படி ஒரு அவநிலை இல்லையே என்ற எண்ணத்தோடு தன் தாயை கவனித்துக் கொண்டிருந்தவன் தொலைபேசி அழைக்கவும் சென்று அதை எடுத்தான். அந்த பக்கம் இருந்து சிவச்சந்திரனோ இல்லை அவர் அலுவலகத்தை சேர்ந்த நபரோ பேசுவார்கள் என்று எண்ணி எடுத்தவனுக்கு அந்த பக்கம் இருந்து பேசியது சித்ரா. என்ன விஷயம் என கேட்க, நான் மிஸ்டர் சிவச்சந்திரனிடம் பேசணும் என தெல்ல தெளிவாக வருண் பதில் அளிக்கவும், அந்த பக்கம் சில நொடிகள் அமைதி காத்த சித்ரா, அவர் பேசுற நிலையில இருந்தா நான் ஏன் உன்னை போல ஆட்கள் கிட்ட எல்லாம் பேச போறேன் என அவன் என்ன விஷயம் என்று தன்னிடம் சொல்ல விரும்பாமல் திமிராக பேசியதாக எண்ணி வருணை வார்த்தைகளால் வதைப்பதற்காக பயன்படுத்திய சொற்கள் குறி தப்பாமல் வருணை காயப்படுத்தி இருந்தது. அவர் பேசும் நிலையில் இல்லை என்பதற்காக நான் எல்லாரிடமும் என் விஷயத்தை பேசிவிட முடியாது என வருணும் தவறாமல் திருப்பிக் கொடுக்க, அதில் ஆத்திரமுற்ற சித்ரா, என்ற நாயே, யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? உன் திமிரையெல்லாம் வேற யார்கிட்டையாவது காட்டு. வாழ வக்கில்லாம வந்து ஒட்டிக்கிட்டவளுக்கு பிறந்தவனுக்கே இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? எப்படி நீ என் புருஷன் கிட்ட பேசுறேன்னு நானும் பாக்குறேன்டா என்று கத்தியவள் போனை துண்டித்து விட, இதை நான் எதிர்பார்த்தேன் என்பது போல எந்த அதிர்ச்சியும் இல்லாமல் தொலைபேசியை அதன் இடத்தில் வைத்தவன் தன் பணியை கவனிக்க தொடங்கினான். ஆனால் அந்த பக்கம் இருந்த சித்ராவிற்கு மனம் ஆறாமல் கொதித்து கொண்டிருந்தது. 13 வயதான ஒரு பையன் தன்னிடம் கொஞ்சமும் பயமோ பதட்டமோ இல்லாமல் வார்த்தைக்கு வார்த்தை துணிவாக பதில் அளித்ததோடு மட்டுமல்லாமல் அவன் குரலில் இருந்த ஆளுமையும் திமிரும் அவனை எதற்கும் பயப்படாத துணிச்சலானவன் என்பதை சித்ராவிற்கு புரிய வைக்க, இத்தனை நாள் அவனை சாதாரணமாக எண்ணிவிட்டோமோ என்று மனதிற்குள்ளேயே அரற்றிக்கொண்டே இருந்தாள்.
அப்போதே அவன் சிவச்சந்திரனை அப்பா என்று அழைக்காமல் மிஸ்டர் என்று கூறி பெயர் சொல்லி அழைத்தது நினைவு வரவும் அதை பற்றி தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினாள். பின்பு தன் கணவனின் வாயை கிளறி அவனுக்கே தெரியாமல் வருணின் நடவடிக்கைகளுக்கான காரணத்தை அறிந்து கொண்டவளுக்கு ஒரு பக்கம் தன் திட்டம் வெற்றியடைந்ததை எண்ணி மகிழ்ச்சியாக இருந்தாலும், அனாதை கழுதை, இன்னும் இந்த ஆள் அவனை தலையில தூக்கி வச்சு ஆடி இருந்தான்னா எவ்வளவு திமிரு இருந்திருக்கும் என்று பொறுமியவருக்கு தெரியவில்லை வருணின் குணத்தை பற்றி முழுதாக. அதை கூற வேண்டிய சிவச்சந்திரனுக்குமே அதை பற்றி தெரியாததால் எப்படி கூறுவார்? இப்படியே வருணை எண்ணி அன்றைய நாள் முழுவதும் இன்னும் சில பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தாள் சித்ரா. இங்கு காயத்ரியின் உடல்நிலை மிகவும் மோசமாகவும் அவரை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது மஞ்சள் காமாலை முற்றிவிட்டதாகவும் குணப்படுத்துவது கடினம் என்றும் மருத்துவர்கள் கூறிவிட பொங்கிய அழுகையை மற்றவர்களுக்கு காட்சி பொருளாக்க விரும்பாமல் கட்டுப்படுத்தி கொண்டவன் வீட்டிற்கு காயத்ரியை அழைத்து வரும் வழியில் தென்பட்ட நாட்டு வைத்தியர் என்ற பெயர் பலகையை கண்டு சிறு வயதில் அவ்வப்போது கோசலை பாட்டி நாட்டு வைத்தியம் பற்றி கூறும் தகவல்கள் நினைவுக்கு வரவே அவரிடம் சென்று காயத்ரியை காண்பிக்க நினைத்தான். அதன்படி அவரிடம் சென்று காண்பிக்க காயத்ரியை நன்கு பரிசோதித்தவர், இவ்வளவு மஞ்சள் காமாலை முற்றும் வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என கடிந்து கொண்டு சில பத்தியங்களை கூறி கடுமையாக கடைபிடிக்க வேண்டியவை இவை. நீங்கள் கொண்டு வந்திருக்கும் நிலை மிகவும் ஆபத்தான நிலை. இவற்றையெல்லாம் சரியாக செய்தால்தான் இவர் பிழைக்க வாய்ப்பிருக்கிறது என கூறிவிட அவற்றையெல்லாம் சரியாக கடைபிடிக்க துவங்கினான் வருண். எப்படியாவது தன் தாயை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முழு மூச்சில் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டான் வருண். கொஞ்சமும் விருப்பமில்லை என்றாலும் காயத்ரியின் இந்த நிலையை பற்றி சிவச்சந்திரனுக்கு தெரிவித்தாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டவன் யார் என்ன என்றெல்லாம் எதுவும் கூறாமல் அவருக்கு தெரிந்த காயத்ரி என்ற பெண்ணிற்கு மிகவும் உடல்நிலை மோசமாக உள்ளது. அவர் மஞ்சள் காமாலை நோய் முற்றி போய் ரொம்பவே அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை மட்டும் உங்கள் முதலாளிக்கு தெரிவித்து விடுங்கள் என்று கூறிவிட்டு வைத்துவிட்டான். அந்த பக்கம் செய்தியை கேள்விப்பட்டவன் உடனே வீட்டிற்கு தொடர்பு கொண்டு செய்தியை கூற விதியின் வசத்தால் இந்த முறையும் செய்தி சென்று சேர்ந்தது சிவச்சந்திரனை அல்ல, சித்ராவை. இது ஏதோ எதிர்பாராத நேரத்தில் கிடைத்த மிக பெரிய புதையலை போன்ற ஒரு சந்தோஷத்தை சித்ராவிற்கு கொடுக்க, அப்படியே செத்து ஒழியட்டும் என மனதிற்குள் நினைத்தவள் அதன் பிறகு வருணை விரட்டி விடுவது வெகு சுலபம் என்று கணக்கு போட்டாள். இப்போதே தந்தைக்கும் மகனுக்கும் இடையே பெரிதாக அன்போ பாசமோ பற்றுதலோ எதுவும் கிடையாது. இவர்களுக்கு இடையே நூலாக ஒட்டி கொண்டிருப்பது காயத்ரி மட்டுமே. அவள் இந்த நேரத்தில் உடல்நிலை சீராகாமல் போய் சேர்ந்துவிட்டாள் என்றால் இவனை வெகு சுலபமாக விரட்டிவிட்டு யாருடைய தங்கு தடையும் இல்லாமல் தன் வாழ்க்கையை தன் விருப்பம் போல வாழலாம் என கணக்கிட்டார் சித்ரா. தனக்கு உடல்நிலை சரியில்லாதது போல ஒரு போலி நாடகத்தை நடத்தி சிவச்சந்திரனை அங்கிருந்து 1 மாதத்திற்கும் மேலாக எங்கும் நகர விடாமல் அருகிலேயே இருக்கும்படி செய்து கொண்டார் சித்ரா. இங்கு தான் சொல்லிய செய்தியை கேள்விப்பட்டு சிவச்சந்திரன் வருவார் என எதிர்பார்த்து இருந்த வருணுக்கு அவர் வராமலே போனதோடு மட்டுமல்லாமல் ஒரு தொலைபேசி அழைப்பில் அழைத்து கூட காயத்ரியின் உடல்நிலையை பற்றி விசாரிக்காமல் போனது என அனைத்தும் சேர்ந்து மிக பெரிய வெறுப்பையும் கோபத்தையும் கொடுத்தது. ஆனால் இப்படிப்பட்ட அவருக்காக இத்தனை நாள் தன்னையும் தன் வாழ்க்கையையும் அழித்து கொண்டு உண்மையான அன்போடு இருந்த தாயை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் அவரின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு இந்த நிமிடம் அதுதான் முக்கியம் என்று முடிவெடுத்தவன் காயத்ரிக்கு தாயுமானவனாக மாறி அவரை அவ்வளவு நன்றாக கவனித்துக் கொள்ள தொடங்கினான். நாட்டு வைத்தியர் சொல்லி இருந்தபடியே பத்திய சாப்பாடுகளில் தொடங்கி என அனைத்தும் அவனே செய்து கொடுக்க வேண்டிய நிலை. அதுவரையில் சமைத்து பழக்கம் இல்லாதவன் கையை சுட்டு காலை சுட்டு சமையலை கற்றுக்கொண்டு காயத்ரிக்கு ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்க துவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவரின் உடல்நிலை தேரத் துவங்கியது. தன் மகன் தனக்காக படும் வேதனைகளைக் கண்டு இரத்த கண்ணீர் வழிய நெஞ்சம் பதற அவனின் இந்த நிலைக்கு தானே காரணம் என மிகவும் வருந்தி அவனிடம் மன்னிப்பு கேட்டவரை, இந்த விஷயத்தில் தப்பு உங்க மேல மட்டும் இல்ல, 2 பேர் மேலையும் இருக்கு. ஆனா உங்களை விட
இன்னொரு பக்கம் கூடுதல் தவறு இருக்கு. நீங்களாவது தெரிஞ்சே எடுத்த முடிவிற்கு இன்று வரை நியாயமாய் இருந்து எந்த வகையிலும் அவரை தொந்தரவு செய்யாமல் கிடைத்த வாழ்க்கையை அதன் போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தெரிந்தே தவறு செய்த ஒருவர் அந்த தவறுக்கு எந்த ஒரு நியாயமும் செய்யாமல் அவரும் அவர் வாழ்க்கையும் தான் முக்கியம் என்பது போல உங்கள் வாழ்க்கையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்படவோ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமோ இல்லை. உங்களுக்கு செய்வது என்னுடைய கடமை. அதற்காகத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் செய்வது என் அம்மா காயத்ரிக்கு. அதுவே மிஸ்ஸஸ் சந்திரனாக இருந்திருந்தால் இந்நேரம் நான் உங்களை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன் என தெளிவாக பேசியவனை சரியான படிப்பறிவு இல்லாத அந்த அப்பாவி ஏழை தாய் விழிகள் விரிய பார்த்து கொண்டிருந்தாள். தந்தைக்கு பாடம் சொன்ன முருகனைப் போல் இங்கு தாய்க்கு 13 வயதிலேயே பாடம் எடுத்து கொண்டிருந்தான் வருண். வானம் 22. முன்பே காயத்ரிக்கு இவையெல்லாம் புரிந்த விஷயம்தான் என்றாலும் இன்னும் தன் மகன் தெளிவுற எடுத்து சொன்னதோடு மட்டுமின்றி இந்த கடந்த சில நாட்களாக தன் உடல்நிலை மோசமடைந்த பிறகு அவருக்கு உண்மையில் ஒரு பயம் மனதில் எழ ஆரம்பித்திருந்தது. தனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் தன் மகனின் நிலை என்னவாகும்? அவனை யார் பார்த்து கொள்வார்கள்? யாரை நம்பி இந்த உலகில் அவனை விட்டு நான் செல்ல முடியும்? நிச்சயம் அது சிவச்சந்திரன் என்று ஒரு நிமிடம் கூட காயத்ரியின் மனது சொல்லவில்லை. ஏனென்றால் என்றுமே அவர் ஒரு தந்தையாக வருணை அரவணைத்து ஆசை வார்த்தை பேசி என எதையும் காயத்ரி இந்த 13 வருடங்களில் கண்டதே இல்லை. அப்படி இருக்கையில் என்னை நம்பி இந்த உலகிற்கு வந்தவனை இப்படி யாரும் அற்று தவிக்க விட்டு செல்ல போகிறோமே என்ற மன உளைச்சலே அவரை அதிக வேதனை கொள்ள செய்து கொண்டிருந்தது. உடல் உபாதைகளை விட அந்த நேரத்திலும் கூட சிவச்சந்திரன் தன்னை வந்து பார்க்க கூட இல்லை என்பது புரிய விரக்தியின் உச்சத்திற்கு சென்றது காயத்ரியின் மனது. வருண் இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தி விட்டான் என்று அறிந்து கொண்ட காயத்ரி எப்படியாவது அவர் வந்தவுடன் சிவச்சந்திரனிடம் பேசி தன் மகனின் வாழ்க்கைக்கும் பாதுகாப்பிற்கும் குறைந்தபட்சமாக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய சொல்லி கேட்க வேண்டும். பணம், சொத்து, நகை என்று இதுவரை சிவச்சந்திரன் காயத்ரிக்கு எதுவும் செய்ததில்லை. அவற்றை பற்றி இதுவரை காயத்ரி கவலை கொண்டதும் இல்லை, இனியும் கேட்கப் போவதும் இல்லை என்பதுதான் நிஜம். அவர் சிவச்சந்திரனிடம் கேட்க நினைத்தது தனக்கு உடல்நிலை இப்படி இருக்கும் நிலையில் ஏதாவது ஆகிவிட்டால் என் மகனை குறைந்தபட்சமாக எந்த ஆபத்தும் நேரிடாத வகையில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் கொண்டு சேர்க்குமாறு ஒரு கோரிக்கை வைக்கவே நினைத்திருந்தார். உங்களுடனேயே அழைத்து சென்று விடுங்கள், நீங்கள் வைத்து பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் மகன்தானே, உங்கள் குடும்ப வாரிசுதானே என்பன போன்ற எந்த கேள்வியையும் காயத்ரி சிவச்சந்திரனிடம் கேட்கவும் குற்றச்சாட்டாக எடுத்து வைக்கவும் முன்வரவில்லை. அவருக்கு தேவையானது எல்லாம் அந்த நிமிடத்தில் ஒன்றே ஒன்றுதான். அது தனக்கு பிறகு தன் மகனின் பாதுகாப்பு. ஆனால் அதற்கு எந்த வாய்ப்பும் தரவில்லை சிவச்சந்திரன். வாரம் ஒரு முறை வருபவர் 1 மாதமாகியும் வராமல் போகவே இனி தன்னால் அவருக்கு எந்த பயனும் இல்லை என்று தெரிந்து விட்டதனால் வராமல் போய்விட்டார் போல என்று வேதனையோடு எண்ணிக்கொண்டிருந்தாள் காயத்ரி. ஆனால் சிவச்சந்திரன் பாவம் இங்கு சித்ராவின் நடிப்பை உண்மை என்று நம்பி 1 மாதமாக அவளை அருகில் இருந்து கவனித்து கொண்டவர் 1 மாதத்திற்கு பிறகு காயத்ரியை காண சென்றபோது வருண் வீட்டில் இருப்பதைக் கண்டு இவன் ஏன் இங்கு இருக்கிறான் என கேட்க, பிகாஸ் எனக்கு எங்க அம்மா மேல அக்கறை இருக்கு என சற்று நக்கலாகவே பதிலளித்தபடி அமர்ந்திருந்தவனை புரியாமல் பார்த்தவருக்கு கோபம் சுறுசுறுவென எழ, தன் முன்னால் எப்போதும் வருண் இப்படியெல்லாம் பேசி கண்டிராதவர், இதுவரை தன்னை பெரிதாக மதித்து பேசவில்லை என்றாலும் ஒதுங்கி போபவனின் இந்த நடவடிக்கைகள் அவருக்கு கொஞ்சமும் பிடிக்காமல் போக, அப்பொழுதுதான் சிறிது உடல்நலம் தேறி எழுந்து நடமாட துவங்கியிருந்த காயத்ரியை பார்த்து, இதுதான் நீ பிள்ளை வளர்க்கும் லட்சணமா என கோபப்பட சிவச்சந்திரனை திரும்பி பார்த்த காயத்ரி எதுவும் பதில் அளிக்காமல் ஒரு மென்னகை மட்டும் பதிலாக தந்துவிட்டு தன் வேலையை தொடர்ந்தார். தன்னை இருவரும் சேர்ந்து அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்த சிவச்சந்திரன் ஆத்திரத்தில் இருவரையும்
எதுவும் கேட்காமல் தன் அறைக்குள் புகுந்து கொண்டார். ஆனால் இங்கே இருந்த 2 நாட்களும் ஏதோ வித்தியாசமாக அவருக்கு தோன்றத் தொடங்கியது. தான் இந்த வீட்டில் அந்நியப்பட்டு போனது போலவும், தனக்கு இங்கு எந்த உரிமையும் இல்லாதது போலவும் ஒரு தோற்றம் தெரிய தொடங்கவும், ஏன் என்னவென்று புரியாமல் தவித்தவர் ஊர் திரும்பிய பிறகும் அதே எண்ணங்களிலேயே உழன்று கொண்டிருந்தார். அடுத்து அவர் ஊருக்கு சென்றபோது வருண் விடுதிக்கு திரும்பிவிட்டு இருக்க, காயத்ரியிடம் ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் தெரிந்தது அவருக்கு. இளைத்து கருத்து இருந்தவரை என்னவென்று விசாரிக்க ஒன்றுமில்லை என்ற பதிலே கிடைத்தது. ஆனால் காயத்ரி எப்பொழுதுமே கலகலவென பேசி தன் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் சுபாவம் இல்லாதவர் என்றாலும், 1-2 வார்த்தைகள் பேசினாலும் அன்பாகவும் அமைதியாகவும் பேசக்கூடியவர். இப்பொழுது அந்த 1-2 வார்த்தைகளுக்குமே கூட பஞ்சமாகிவிட்டது போல தோன்றியது சிவச்சந்திரனுக்கு. அவர் கேட்கும் எந்த கேள்விக்கும் சரியான பதில் கிடைக்கவில்லை. தலையசைப்பு மட்டுமே பதிலாக வந்து கொண்டிருந்தது. திடீரென்ற காயத்ரியின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கான காரணம் புரியாமல் குழம்பியவர், மேலும் 1 மாதம் இப்படியே செல்லவும் எந்த அன்பு தன்னை அறியாமல் காயத்ரியை நோக்கி அவரை இழுத்ததோ, எந்த அன்பு தன்னை அறியாமல் தன் மனதில் காயத்ரிக்கு இடமளிக்க வகை செய்ததோ, அந்த அன்புக்கு பஞ்சமாகி போனது போல உணர்ந்தார். எதை தேடி இங்கு ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தாரோ அது முற்றிலும் மறுக்கப்பட்டது போல உணர்ந்தவர், வாரம் 1 முறை என்று இருந்த தன் வருகையை மாதம் 1 முறையாக குறைத்து கொள்ள, ஆனால் அதை பற்றி காயத்ரியிடமிருந்து எந்த ஒரு கேள்வியும் மனத்தாங்கலும் எழவில்லை. இங்கு சிவச்சந்திரன் எதிர்பார்த்தது, தன் வருகை குறைந்து போனால் காயத்ரி வருந்துவார், கேள்வி எழுப்புவார் என்று நினைத்து செயல்பட, ஆனால் காயத்ரியிடம் இருந்து அப்படி எந்த ஒரு கேள்வியும் வராமலே போனது. இது சிவச்சந்திரனை காயத்ரியின் மீது கோபம் கொள்ள செய்தது. அப்போது தன் வருகையின்மையும் தன் விலகலும் அவளை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. நீ வந்தாலும் ஒன்றுதான், வரவில்லை என்றாலும் ஒன்றுதான் என்ற மனநிலையில்தான் என்னோடு இருக்கிறாளா? நான் எப்போது வருவேன் என்ற எதிர்பார்ப்பு அவளிடம் துளியும் கிடையாதா என தனக்குள்ளேயே பொங்கிக் கொண்டும் பொறுமிக் கொண்டும் இருந்தவர் ஒன்றை மறந்து போனார். அது இத்தனை நாட்களாக காயத்ரி இப்படித்தான் தன்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும், அவர் அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்வதாலேயே தன் போக்கில் தன் வாழ்க்கையை தான் முடிவெடுத்தபடி சிவச்சந்திரனால் கொண்டு செல்ல முடிகிறது என்பதையும், இன்று வரை சித்ராவையும் காயத்ரியும் சமநிலையில் வைத்து இருவருக்கும் சம உரிமை அளித்து வாழாமல் தன் தராசு தட்டு எப்போதும் சித்ராவின் பக்கமே அதிகமாக சாய்வதையும் நினைத்து பார்க்கவும், அதை பற்றி அதிகமாக அலசி ஆராயவும் இல்லை. அப்படி வாரத்திற்கு 1 முறை ஒரே ஒரு நாள் சிவச்சந்திரன் இங்கு வந்து செல்வதை ஆரம்பத்திலேயே காயத்ரி கேள்வி எழுப்பியிருந்தால், அது பிரச்சனையாக வெடிப்பதோடு மட்டுமல்லாமல் நிச்சயமாக சிவச்சந்திரன் காயத்ரிக்கு நேரம் ஒதுக்க முயன்று இருப்பாரோ என்னவோ. ஆனால் அப்படி முயன்றிருக்கும் வேளையில் அது சித்ராவின் தலையீட்டால் பிரச்சனையாகவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சித்ரா அதை ஆட்சேபிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படியும் இல்லை என்றால் ஒருவேளை இரு பக்கமும் சிவச்சந்திரன் தனக்கே சொந்தம் என்ற உரிமை போராட்டமும் தொடங்கி இருக்கலாம். அப்படியெல்லாம் நடந்திருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை இத்தனை வருடங்களாக அமைதியாக சென்றது போல் செல்லாமல் போர்க்களமாகவும் போராட்ட களமாகவும் மாறியிருக்கும். இவ்வாறெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு ஒரே காரணம் காயத்ரியின் அமைதி மட்டும்தான். அன்று பெரிதாக தெரியாத இந்த அமைதி இன்று தன் முக்கியத்துவம் குறைந்து விட்டதாக சிவச்சந்திரன் என்னும் வேளையில் பூதாகரமாக அவர் கண்ணுக்கு தெரிந்தது. எனவே உனக்கே நான் வேண்டாம் எனும்போது எனக்கு என்ன வந்தது என்ற ஒரு சிறு அகங்காரம் அவருக்குள் முளைக்க, முற்றிலுமாகவே தன் வருகையை காயத்ரி வீட்டில் இருந்து குறைத்து கொண்டார். இப்படியே 4 நாட்கள் செல்ல, அப்போதும் காயத்ரியிடம் எந்த மாற்றமும் இல்லை. சிவச்சந்திரன் வந்தால் நன்றாக கவனிப்பதும், வராத நேரங்களில் வழக்கம் போல் தன் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருப்பதுமாக இருக்கையில்தான் யாரும் எதிர்பாராத ஒரு திருப்பமாக சித்ரா மாடிப்படிகளில் கால் தவறி விழுந்து இறந்து போனார். இது அனைவருக்குமே மிக பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உடல் நலம் பாதிக்கப்பட்டோ இல்லை பல காலமாக நோயில் போராடியோ இல்லாமல் கீழே விழுந்த அந்த கணமே அவர் உயிர் பிரிந்திருந்தது. சிவச்சந்திரனுக்கு தன் முதல் காதலி, முதல் மனைவி
என்ற முறையில் எப்பொழுதுமே சித்ரா ஒருபடி எல்லா வகையிலும் மேல்தான். அவருக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் செய்தவர். எங்கே அவர் ஒதுக்கப்பட்டு விட்டதாக எண்ணிவிடக் கூடாதே, தனக்கு குழந்தை இல்லை என்று ஒதுக்கி விட்டதாக நினைத்துவிடக் கூடாதே என்று குழந்தைக்காக மறுமணம் செய்து கொண்டாலும் அந்த குழந்தை வந்த பிறகும் கூட அவரை கைவிட்டு விட்டதாக நினைத்து விடக்கூடாதே என்றெல்லாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சித்ராவின் பக்கம் நின்று யோசித்து செய்து கொண்டிருந்தவருக்கு இது மிக பெரிய அடியாக அமைந்தது. அவரால் சித்ராவின் இழப்பில் இருந்து அவ்வளவு சுலபமாக மீண்டு வெளியில் வர முடியவில்லை. சித்ராவின் இழப்பில் இருந்து மீண்டு வருவதற்கும் தன் துக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தன் தனிமையை போக்கிக் கொள்வதற்கும் அவர் காயத்ரியின் துணையை நாடினார். காயத்ரியும் அவரை வெறுத்து ஒதுக்கியெல்லாம் விடவில்லை. அவருக்கு வேண்டிய ஆறுதலை தரத்தான் செய்தார். இருந்தாலும் அவரிடம் ஏற்பட்ட ஒதுக்கத்தையும் மாற்றிக்கொள்ளவோ விட்டுக்கொள்ளவோ இல்லை காயத்ரி. ஆனால் சிவச்சந்திரன் எதிர்பார்த்தது இது அல்லவே. அவர் எதிர்பார்த்தது வேறு ஒன்று. அது ஏனோ காயத்ரியிடம் தனக்கு முழுமையாக கிடைக்காதது போல் தோன்றவும் நன்கு சிந்தித்து காயத்ரியை தன்னோடு வீட்டிற்கு அழைத்து சென்றுவிட முடிவெடுத்தார். சிவச்சந்திரன் இத்தனை நாள் அங்கு அழைத்து செல்லாததற்கு தடையாக இருந்தது சித்ரா அங்கு இருந்ததுதான் என்ற எண்ணத்தில் சிவச்சந்திரன் முடிவை எடுக்க தான் வர விரும்பவில்லை என திட்டவட்டமாக அறிவித்தார் காயத்ரி. இதில் சுறுசுறுவென கோபம் எழ, ஏன் வரமாட்ட, இங்க இருந்து என்ன செய்ய போற என சிவச்சந்திரன் கேட்கவும், இத்தனை வருடம் என்ன செய்தனோ அதைத்தான் என தன் வழக்கமான அமைதியை சற்றும் கைவிடாமல் பதிலளித்திருந்தார் காயத்ரி. இதில் தன்னை குத்தி காட்டி பேசுவதாக எடுத்துக்கொண்ட சிவச்சந்திரன் தன் இயலாமையை மீண்டும் கோபமாக வெளிப்படுத்தி, உனக்கு நான் முக்கியம்னா நான் இருக்கும் இடத்தில்தான் நீ இருக்கணும் என்று வாதிட, இத்தனை வருஷமும் நீங்க எனக்கு முக்கியமாதான் இருந்தீங்க, அப்போ எல்லாம் நான் இங்கதானே இருந்தேன், இனியும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என அதே அமைதியோடு காயத்ரி பதிலளிக்க, ஏற்கனவே தனக்கு காயத்ரி முக்கியத்துவம் இல்லை என்ற எண்ணத்தில் இருந்தவருக்கு சித்ராவின் இறப்பும் தனக்கு யாருமே இல்லை என்ற ஒரு மனநிலையை மனதில் விதைத்து இருக்க, மகனின் ஒதுக்கம், காயத்ரியிடம் இருந்த வேறுபாடு என அனைத்தும் சேர, கடைசியா சொல்றேன் காயு, உனக்கு கணவனாக நான் எப்பவும் கூட இருக்கணும்னு நினைச்சேனா என்னோட கிளம்பி சென்னைக்கு வா, இல்லை என்றால் இன்றோடு உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, நமக்குள்ள இருக்கிற பந்தம் இன்னையோட அருந்து போச்சுன்னு நான் போயிடுவேன் என மிரட்டி பார்க்க, காயத்ரியோ திட்டவட்டமாக தன் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என அறிவித்தார். இதை சிவச்சந்திரன் கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஏனோ ஒரு கோபத்திலோ இல்லை, இத்தனை நாள் இருவருக்குள்ளும் இருந்த சிறு மனக்கசப்பினாலும் காயத்ரி வருவதற்கு மறுத்து கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு அவரை மிரட்டினால் இயல்பிலேயே அமைதியும் பாமரத்தனமும் கொண்ட காயத்ரி மிரண்டு தன்னோடு கிளம்பி வந்து விடுவார் என நினைத்து சிவச்சந்திரன் பேசிய வார்த்தைகள் தன்னை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை என்பது போல, அதுவும் உங்க முடிவு என்றால் அதையும் ஏற்றுக்கொள்ள நான் தயார் என காயத்ரி கூறிவிட, பல காலமாக வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மனதிற்குள் பொத்தி வைத்திருந்த காயத்ரியின் மீதான நேசம் அவரை காயத்ரியின் வார்த்தைகளில் கொதித்தெழ செய்தது. தான் காயத்ரி மேல் கொண்டுள்ள அன்பு நேசம் அளவிற்கு அவர் தன்மேல் எதுவும் வைக்கவில்லையோ, வாக்கப்பட்டு விட்டோமே என்ற கடனே என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ என்றெல்லாம் யோசித்தவர், தான் காயத்ரியின் மீதான தன் நேசத்தை எப்போது அவர் மேல் காண்பித்தோம் என யோசிக்க மறந்து போனார். அதே போல இத்தனை வருடங்களாக காயத்ரி எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு தானே காரணம். அதனாலேயே இப்பொழுதும் அவரிடம் அதுபோல எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என்று புரிந்து கொள்ளாமல் இத்தனை நாள் தான் அழைத்து செல்லவில்லை. இப்போது அழைத்து செல்ல நினைக்கிறேன், வருவதற்கு என்ன? அப்போது அவருக்கு தன்னோடு வரவோ வாழவோ விருப்பம் இல்லையா என்று எல்லாம் குதர்க்கமாக இருந்த அவர் இன்றைய மனநிலையில் சிந்தித்து அவசரத்தில், உனக்கும் எனக்கும் இனி எந்த உறவும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றுவிட, இதை நான் எதிர்பார்த்தேன் என்பது போல ஒரு பார்வையோடு நின்றிருந்தார் காயத்ரி. ஆனால் யாருமற்ற தனிமையில் தன் நிலையை எண்ணி அழுது கரைந்தார். கல்லூரியில் முதல் வருடம் படித்து கொண்டிருந்த வருண் இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு, இதையெல்லாம் நான் முன்பே எதிர்பார்த்தேன் என்பது போல எந்த ஒரு ஆறுதலும் தேறுதலும் தன் தாய்க்கு கூறாமல் இருந்து கொண்டான். ஆனால்
சென்னை சென்ற சிவச்சந்திரன் தன்னை வேண்டாம் என்று சொன்ன காயத்ரியை தன்னிடம் தேடி வரவைக்க எண்ணி சில தவறான முடிவுகளை எடுக்கத் தொடங்கினார். ஏற்கனவே மனைவி என்ற காயத்ரியை வெளியில் அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாதது, தன் ஒற்றை வாரிசான வருணை தன் மகன்தான் என மார்தட்டி சொல்லிக் கொள்ள முடியாதது, அவன் தன்னிடம் இருந்து விலகி நிற்பது, சித்ராவின் இழப்பு, காயத்ரியின் இந்த ஒதுக்கம் என எல்லாம் அவருடைய மனதை வெகுவாக பாதித்து இருக்க, தன் ஒரே ஆறுதலாக எண்ணியிருந்த காயத்ரியும் தன்னோடு வராத கோபத்தை மாத செலவிற்காக காயத்ரிக்கு கொடுத்து கொண்டிருந்த பணத்தை நிறுத்தி சிவச்சந்திரன் வெளிக்காட்ட, முதலில் இதை எதிர்பார்க்காத காயத்ரி அதிர்ந்தாலும் பிறகு அவர் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி சென்ற வார்த்தை நினைவு வர, அதனால் தான் கொடுத்து கொண்டு இருந்த பணத்தை நிறுத்திவிட்டார் என எண்ணிக்கொண்டு அருகில் இருந்த தொழிற்சாலையில் வேலைக்கு செல்ல துவங்கினார். முதலில் இதை பற்றி அறிந்து கொள்ளாத வருண் பிறகு தெரிய வரவும் தன் தாயை வேலைக்கு செல்லக்கூடாது என கட்டளையிட்டான். பகுதி நேர வேலையில் சேர்ந்து அவரை பார்த்து கொள்வதாக கூற, இது நீ படிக்க வேண்டிய காலம், அதை சரியாக செய், நீ படித்து முடிக்கும் வரை மட்டுமே நான் வேலைக்கு செல்வேன், அதன் பிறகு என்னை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என காயத்ரி கூறி தடுத்துவிட்டார். பணம் கொடுப்பதை நிறுத்தினால் காயத்ரி தன்னிடம் பேச வருவார், அப்பொழுது எப்படியாவது பேசியோ மிரட்டியோ தன்னோடு தங்க வைத்து கொள்ள அழைத்து வந்துவிட எண்ணியவருக்கு காயத்ரியிடம் இருந்து எந்த ஒரு அவர் எதிர்பார்த்த விஷயமும் நடக்காமல் போக, அதன் பிறகு விசாரித்து அறிந்ததில் காயத்ரி வேலைக்கு சென்று கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதில் மிகவும் கோபத்தில் கொந்தளிக்க துவங்கினார் சிவச்சந்திரன். வேலைக்கு சென்றாவது வாழ்வாளாம், ஆனால் என்னை தேடி வரமாட்டாளாமாம், அந்த அளவுக்கு நான் வேண்டாவதவனாகி போனேனா என்றெல்லாம் எண்ணி தனக்குள்ளேயே அந்த நினைவுகளிலேயே உழன்று கொண்டிருந்தவர் தொழிலை கவனிக்க தவறினார். இப்போதும் கூட சிவச்சந்திரன் தான் தன் மனம்தான் வருந்துவது என்று மட்டுமே நினைத்தாரே தவிர, இன்னொரு பக்கம் அவர்களுக்கு உள்ள நியாயம், அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் ஏன் வர மறுக்கிறார்கள் என்று எல்லாம் யோசிக்க தவறிப்போனார். இப்படியே மேலும் ஒரு வருடம் செல்ல சிவச்சந்திரனுக்கு அங்கு தொழிலில் தொடர்ந்து தோல்விகள் ஒன்றன் பின் ஒன்றாக, அவர் எடுத்த அத்தனை திரைப்படங்களும் தோல்வியை தழுவியதால் மீள முடியாத அளவு பொருளாதார சிக்கலில் சிக்கினார் சிவச்சந்திரன். ஆனால் எப்படியாவது ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்து தான் இழந்ததை எல்லாம் மீட்க வேண்டும் என நினைத்து அகலக்கால் வைத்து மீண்டும் மீள முடியாத ஒரு அதல பாதாளத்தில் விழுந்தார். அதன்படி அந்த நேரத்தில் மிக பெரிய கதாநாயகனாக இருந்த ஒருவனை வைத்து அதிக பொருள் செலவில் ஒரு படத்தை தயாரித்து அதன் வெற்றியின் மூலம் தான் இழந்த பெயரையும் பொருளையும் ஈட்டிவிட நினைத்து அவசரத்திற்கு ஃபினான்ஸ் கொடுப்பவர்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி சிவச்சந்திரன் எடுத்த படம். கடைசி நேரத்தில் அந்த கதாநாயகன் சிவச்சந்திரன் மேல் இருந்த முன் பகை காரணமாக தொடர்ந்து படப்பிடிப்பிற்கு வராமல் ஏமாற்ற படம் வெளிவராத நிலை ஏற்பட்டு கடன் சுமை கழுத்தை நெரிக்கும் அளவு ஏறிக்கொண்டிருந்தது. இதில் இருந்து எப்படி மீள்வது என புரியாமல் தனக்குள்ளேயே குழம்பி தத்தளித்து கொண்டிருந்த சிவச்சந்திரன் இறுதியாக இத்தனை வருடங்களாக தான் சம்பாதித்த சொத்துக்களை விற்று அனைத்தையும் சரி செய்யலாம் என்ற முடிவிற்கு வந்து அதற்கான முயற்சிகளில் இறங்கும் போதுதான் மற்றொரு அடி அவரின் தலையில் விழுந்தது. அது என்னவென்றால், சிவச்சந்திரனின் பெற்றோர்கள் வழி வழியாக வந்த தங்கள் அத்தனை சொத்துக்களையும் தங்கள் குடும்ப ஒரே வாரிசான வருணின் மேல் அவர்களின் கடைசி காலத்தில் எழுதி வைத்துவிட்டு சென்று இருக்க, அவர்களின் மறைவிற்கு பிறகு இவற்றை பற்றி தெரிய வந்த சித்ரா வழக்கம் போல தான் அனாதை, தனக்கு யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்றெல்லாம் சிவச்சந்திரன் ஏமாந்து இருந்த ஒரு சமயத்தில் அழுது நடிக்கவும், இவரும் அதை உண்மை என்று நம்பி தான் தொழிலை கையில் எடுத்த பிறகு தன் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய அத்தனை சொத்துக்களையும் சித்ராவின் பெயரில் மாற்றியிருந்தார். எப்படியும் சித்ராவிற்கு வாரிசு இல்லை, தன்னுடைய சொத்துக்கள் எனும் போது சித்ராவிற்கு பிறகு அனைத்துமே வருணுக்குத்தான் போய் சேரப்போகிறது. அதுவரை சித்ரா வாழும் காலம் வரையிலும் சற்று நிம்மதியாக இருக்கட்டுமே, ஏன் அவளுக்கு தேவையில்லாத மன உளைச்சலும் குழப்பமும் இருக்க வேண்டும் என்று எண்ணி இவர் செய்த இந்த முடிவே இவருக்கு வினையாகி போனது. சொத்துக்களை விற்கலாம் என்ற எண்ணத்தில் பத்திரங்களை எடுத்து பார்க்கும் போதுதான் சித்ரா அவற்றையெல்லாம் பல வருடங்களுக்கு முன்பே அவருடைய அண்ணன் மகனுக்கு மாற்றி எழுத வைத்திருந்தது தெரிய வந்தது.
இதை கொஞ்சமும் எதிர்பாராத சிவச்சந்திரன் முற்றிலும் உடைந்து போனார். யார் வீட்டு சொத்து, யாரின் சம்பாத்தியம், யாருக்கு செல்வது? இது என்ன வாரிசு இல்லாத சொத்தா? இது ஏன் யாருக்கோ போக வேண்டும்? இதெல்லாம் அடுத்த நிலை. இப்போது தான் இருக்கும் நிலையில், தான் சம்பாதித்த சொத்து தனக்கு உதவவில்லை என்ற நிலையில் தன்னை நிறுத்திவிட்டு சென்றிருந்த சித்ராவின் மேல் கோபம் எழும்போதுதான் அவருக்கு சித்ராவின் உண்மை முகம் புரிய துவங்கி இருந்தாலும், ஒரு கடைசி கட்ட முயற்சியாக சித்ராவின் அண்ணன் மகன் யுவராஜை வரவழைத்து இதை பற்றி விவாதித்தவர் அவன் பேசிய வார்த்தைகளில் கூனி குறுகி போனார். ஏதோ தான் அவனிடம் கையேந்தி நிற்பது போன்று நினைத்து அவன் சில வார்த்தைகளை தவறவிட்டு சென்றதோடு மட்டுமல்லாமல், தன்னிடம் இருக்கும் சொத்துக்களில் ஒரு சிறு துரும்பை கூட இவருக்கு தரமாட்டேன் என சொல்லிவிட, இதற்கெல்லாம் காரணம் யார் என புரிந்தவருக்கு கசப்பான புன்னகையே தோன்றியது. சிவச்சந்திரன் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பது போன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒவ்வொரு நாளும் வட்டியின் சதவிகிதம் அதிகமாகிக் கொண்டே செல்ல, கழுத்தை நெரிக்கும் கடன் சுமையில் இருந்து மீள என்ன வழி என தெரியாமல் விழி பிதுங்கியவருக்கு, பணம் இருந்தவரை தன்னோடு ஒட்டி இருந்தவர்கள் அனைவரும் கைவிட்டு சென்ற நிலையில், தனி ஆளாக அனைத்தையும் எவ்வளவோ சமாளிக்க முயன்றும் முடியாமல் எதுவும் மற்ற அனாதரவான நிலையில் காயத்ரியின் வீட்டு கதவை தட்டினார் சிவச்சந்திரன். வானம் 23. எப்பொழுதும் டிப்டாப்பாக இருக்கும் சிவச்சந்திரன் கலைந்த தலையும் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல் போனதனால் குழி விழுந்த கண்களும் கசங்கிய ஆடையுமாக ஓர் நாள் இரவில் தன் முன் வந்து நின்றதை நம்ப முடியாமல் அதிர்ந்து பார்த்து கொண்டிருந்தார் காயத்ரி. அவரின் நிலை கண்டு தனக்குள் இயல்பிலேயே இருக்கும் தன் குணத்தினால் பதறி சென்று அவரை தாங்க உடைந்து அழத் துவங்கினார் சிவச்சந்திரன். இத்தனை நாளாக தன் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளவும் சொல்லி ஆறுதல் தேடவும் கூட யாருமற்ற ஒரு நிலையில் அனைத்தையும் தான் ஒருவனே தாங்கி சமாளிக்க முயன்று மேலும் மேலும் பிரச்சனைகளில் சிக்கி தவித்து இருந்தவருக்கு காயத்ரியின் இந்த ஒற்றை ஆறுதலான பிடி அவரை உடைத்து போட, தான் ஏமாந்த விதத்தை சொல்லி அழுது புலம்பியவர் தன் இன்றைய நிலையையும் எடுத்து சொல்ல, அருகில் அமர்ந்து ஆறுதல் சொல்லியபடி அழுது கொண்டிருந்த காயத்ரியையும் சந்திரனையும் வெற்று பார்வை பார்த்தபடி தொலைவில் அமர்ந்து கொண்டிருந்த வருண், மா, அவர் இப்ப எதுக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா என தொடங்கியவன் சிவச்சந்திரனின் பெற்றோர்களை தாத்தா பாட்டி என கூட அழைக்க விருப்பம் இல்லாமல், அவங்க அம்மா அப்பா என் பேர்ல எழுதி வைத்த இருக்கும் சொத்துக்களை கேட்டு வாங்க வந்திருக்கார். எங்க சைன் பண்ணணும்னு கேட்டு சொல்லுங்க, போட்டு தரேன் என கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டான். இதை கேட்டு திக்பிரமை பிடித்தது போல் அதிர்ந்து அமர்ந்திருந்தார் சிவச்சந்திரன். காயத்ரியே கூட ஒருவேளை இதற்குத்தான் வந்திருப்பாரோ என்பது போல ஒரு குற்றம் சாட்டும் பார்வையோடு அவரை கேள்வியாக திரும்பி பார்க்க, இதுவரை அப்படி ஒரு எண்ணத்தில் சிவச்சந்திரன் இங்கு வந்து இருக்கவில்லை. காரணம், வருணின் மேல் சிவச்சந்திரனின் பெற்றோர்கள் எழுதி வைத்திருந்தது சிவச்சந்திரன் இப்போது இருக்கும் அந்த பெரிய பங்களாவும் மற்றும் கண்மணி புரொடக்ஷன்ஸ் கம்பெனியும் தான். இவை இரண்டுமே வழி வழியாக அவர்களின் குடும்பத்திற்கு சொந்தமானது. அவை சேர வேண்டிய இடத்தில்தான் சேர்ந்து இருக்கிறது என எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தார் சிவச்சந்திரன். இதுவும் கூட அவரின் பெற்றோர்கள் வருணின் மேல் எழுதி வைக்காமல் இருந்திருந்தால் நிச்சயம் சித்ரா அதையும் கூட அவனுக்கு கிடைக்க விடாமல் செய்திருப்பார் என அவர் வருந்தி கொண்டிருக்க, வருண் இப்படி சொல்லிவிட்டு சென்றது அவரை ரொம்பவே பாதித்து இருந்தது. ஆனால் சிவச்சந்திரனின் இந்த மன உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் காயத்ரியும், பேப்பரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? வருண் எங்க கையெழுத்து போடணும் என கேட்கவும் உடைந்து போனார் அவர். நான் நிச்சயமாக அதற்கு வரவில்லை, தனக்கு ஆறுதலை தேடியே வந்தேன் என கூட சொல்லாமல் அறைக்குள் சென்று அடைந்து கொண்டவருக்குத்தான் அவர்களிடம் நடந்து கொண்ட முறைகள் எவ்வளவு தவறானது என்று அப்பொழுதே புரிய தொடங்கியது. தன்னை இந்த நேரத்திலும் கூட நம்பாமல், தான் நிச்சயம் பணத்திற்காகவோ சொத்துக்காகவோ தான் வந்திருப்பதாக நினைக்கும் அளவிற்கு அவர்களோடான தன் உறவு இருந்திருக்கிறது என்ற ரீதியில் யோசித்து கொண்டிருந்தவர், எப்போதாவது நாம் அவர்கள் மேல் உண்மையான பாசத்தை வெளிப்படுத்தி இருந்தால்தானே அவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் போய்விட்டார்கள் என்று இப்பொழுது கவலை கொள்வதற்கு
என புரிய துவங்கவும் தன்மேல்தான் தவறு இருக்கிறது என்று எண்ணி இரவு முழுவதும் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தவருக்கு விடியும் வேளையில் நெஞ்சு வலி வரத் தொடங்கவும் உறங்கிக் கொண்டிருந்த காயத்ரியை சிரமத்தோடு சென்று எழுப்பினர். அவரின் நிலை கண்டு பதறி காயத்ரி வருணை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைய, முதல் ஹார்ட் அட்டாக் என்பதனால் சரியான நேரத்திற்கு கொண்டு வந்ததால் பல சிரமத்திற்கு பிறகு காப்பாற்றப்பட்டார் சிவச்சந்திரன். ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டது அறிந்து அவருக்கு கடன் கொடுத்தவர்கள் அவரை சூழ்ந்து கொள்ள, இதில் இருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்தவருக்கு எந்த கேள்வியும் இல்லாமல் தான் கையெழுத்திட்ட வெற்று பத்திரத்தை கொண்டு வந்து அவர் முன் வைத்துவிட்டு சென்றான் வருண். அது அவரை மேலும் கொல்லாமல் கொன்றது. ஆனால் தன் பரம்பரை சொத்தை விற்பதற்கு அவருக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. அது வருணுக்கு சென்று சேர வேண்டியது என்பதில் உறுதியாக இருந்தார். இதுவரை அவனுக்கு தான் எதுவும் சரியாக செய்யவில்லை என்றாலும், ஒரு மகனாக அவனை எங்கும் முன்னிலைப்படுத்தவில்லை என்றாலும், இந்த சொத்து அவனுக்குத்தான் போய் சேர வேண்டும். இதன் மூலம் கண்மணி புரொடக்ஷன்ஸின் அடுத்த வாரிசு யார் என்பதுதான் சொல்லாமலே போனாலும் கூட ஊர் உலகத்திற்கு தெரிய வரும் என்று எண்ணியவர் இப்பொழுது கடன் பிரச்சனையை தீர்க்க என்ன வழி என்று யோசிக்கும் போதுதான் வருணின் முகம் அவர் மனதில் மின்னியது. 17 வயது, இரண்டும் கெட்டான் பருவத்தில் அரும்பும் மீசையோடு கடைசியாக அவர் வருணை பார்த்ததுதான். அதற்கு பிறகு இந்த 2.5 வருடங்கள் கழித்து இப்போது ஆண் அழகனாக தன் முன் உலா வந்து கொண்டிருப்பவனை கண்டவரின் மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. அது வருணை கதாநாயகனாக போட்டு சிறு பட்ஜெட்டில் படத்தை எடுத்து அதன் மூலம் ஓரளவுக்கு தன் கடன் சுமையை போக்கிக் கொள்ள முடியும் என்று எண்ணத் துவங்கினார். இப்பொழுது விற்பதற்கும் இல்லை, அடகு வைப்பதற்கும் எதுவும் இல்லாத நிலையில் தனக்கு தெரிந்த தொழிலான தயாரிப்பு தொழில் மூலமே இழந்ததை மீட்க எண்ணி இப்படி ஒரு திட்டம் தீட்டியவர் தன் கோரிக்கையை அவர்களின் முன் வைக்க, அவன் தனக்கு திரைத்துறையிலும் இந்த விஷயத்திலும் துளியும் விருப்பமும் இல்லை என கூறி மறுத்துவிட, காயத்ரியிடம் தன் நிலையை முழுவதுமாக கூறி கெஞ்சத் துவங்கினார் சிவச்சந்திரன். அவரின் இப்போதைய நிலையை கேட்ட காயத்ரிக்கு நெஞ்சில் இரத்தம் கசிந்தது. காயத்ரி அவரின் மேல் கொண்டிருந்த உண்மையான அன்பு அங்கு தலை தூக்க, தன் கணவருக்கு எப்படியாவது உதவ வேண்டும் என்று எண்ணியவர் இதற்கு மேல் கவலை கொள்வது சிவச்சந்திரனின் உடல்நிலைக்கு நல்லதல்ல என்ற உண்மையும் புரிய வருணிடம் கெஞ்சி கதறி அவனை சம்மதிக்க வைத்திருந்தார். ஒரு தந்தையாக அவர் தன்னிடம் நடக்கவில்லை என்றாலும், தன் தாய்க்கு அவர் எந்த வகையிலும் இதுவரை நியாயம் செய்தது இல்லை என்றாலும், இப்போது அவர் இருக்கும் நிலையில் அவருக்கு உதவுவதுதான் ஒரு மனிதனாகவும் மகனாகவும் தன்னுடைய கடமை என சரியாக சிந்தித்தவன் அவரின் உடல்நிலையையும் கருத்தில் கொண்டே இந்த ஒரு படம் மட்டுமே என்ற நிபந்தனையோடு சம்மதிக்க, அடுத்த பிரச்சனையாக பட தயாரிப்பிற்கு தேவையான பணம் கேள்விக்குறியாக வந்து நின்றது. என்னதான் சிறிய பட்ஜெட் படமாக இருந்தாலும் அதற்கு தேவையான பணத்தை கூட இப்போது திரட்ட முடியாத சூழ்நிலையில் சிவச்சந்திரன் இருந்தார். ஏனெனில் பெரிய அளவில் வாங்கியிருந்த கடனை எப்படி திருப்பி அடைக்கப் போகிறார் என தெரியாத நிலையில் இருந்தவரை நம்பி மீண்டும் கடன் கொடுக்க யார் முன் வருவார்கள்? அப்போதுதான் இத்தனை நாட்கள் அவர்கள் இருந்த வீட்டை விற்றுவிட சொல்லி அவருக்கு வழிகாட்டினார் காயத்ரி. காயத்ரி இருந்தது அவர்களின் பரம்பரை வீடு ஒன்றும் இல்லை. அங்கு இருந்த சிறிய எஸ்டேட்டை பார்த்து கொள்வதற்காக அவ்வப்போது வந்து தங்கி செல்லும் வகையில் வாங்கிய வீடுதான். எனவே அந்த எஸ்டேட்டையும் வீட்டையும் சேர்த்து விற்பது என்ற முடிவுக்கு வந்தார் சிவச்சந்திரன். அதை விற்று சிறிய பட்ஜெட்டில் வருணை வைத்து அவர் தயாரித்த படம் கல்லூரி கால காதலை மையமாக கொண்டு எடுக்கப்பட்டது. இது இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய வெற்றியை பெற்றது. அதில் வந்த லாபத்தை கொண்டு ஓரளவு கடனை சிவச்சந்திரன் அடைத்து இருந்தார். ஆனால் மீதி உள்ள கடனையும் அடைக்க வேண்டும் என்றால் மற்றொரு படம் எடுத்தாக வேண்டிய நிலை. ஆனால் வருண் தான் ஒரு படம் மட்டுமே நடிப்பேன் என்று கூறிவிட்டதால் வேறு யாரையாவது வைத்து எடுத்துக்கொள்ள கூறி ஒதுங்கிவிட, வேறு யாரையாவது வைத்து எடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு பணம் தர வேண்டிய நிர்பந்தம் மற்றும் இன்னும் பிற செலவுகள் என்று பட்ஜெட் இழுத்து கொண்டே செல்வதை விலக்கி மீண்டும் சிவச்சந்திரன் வருணிடமே வந்து நிற்க, மீண்டும் காயத்ரியின் கெஞ்சலின் பெயரில் வேண்டா வெறுப்போடு சம்மதித்தான் வருண். அதற்குள் முதல் படத்திலேயே ஏராளமான ரசிகைகளை சம்பாதித்து இருந்தவனுக்கு அடுத்த படத்திற்கு ஆரவாரமான வரவேற்பு கிடைத்தது.
இதுவும் காதல் கதைதான். உறவுகளுக்குள் நடக்கும் ஒரு மெல்லிய காதல் கதையை கொண்டு புதுமுக இயக்குனரால் எடுக்கப்பட்ட படம். இதிலும் வருணும் அவனுடைய படமும் வெற்றி பெற்றது. ஏகப்பட்ட தடங்கல்கள் படம் எடுக்கும் போதும் படத்தை வெளியிட முயன்ற போதும் வந்து கொண்டே இருக்க அவற்றை முறியடித்து படம் சூப்பர் டூப்பர் ஹிட் வெற்றியை கொடுத்தது. சிவச்சந்திரனை ஆரம்பத்தில் இருந்தே தொழில் முறையில் தோற்கடிக்க முடியாத போட்டி தயாரிப்பு நிறுவனம்தான் அவர் கடைசியாக பெரிய கதாநாயகனை வைத்து எடுத்த படத்தை வெளியிட முடியாமல் சிவச்சந்திரனின் தற்போதைய சற்று கீழிறங்கிய நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த கதாநாயகனை விலைக்கு வாங்கி தன்னால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்து சிவச்சந்திரனை ஒன்றுமே இல்லாமல் முற்றிலும் அழிக்க எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் அடித்து தூள் தூளாக்கி கொண்டு மேலே வந்து கொண்டிருந்தான் வருண். தற்போதைய சற்று கீழிறங்கிய நிலையை பயன்படுத்தி கொண்டு அந்த கதாநாயகனை விலைக்கு வாங்கி தன்னால் ஆன முயற்சிகளை எல்லாம் செய்து சிவச்சந்திரனை ஒன்றுமே இல்லாமல் முற்றிலும் அழிக்க எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளையும் அடித்து தூள் தூளாக்கி மேலே வந்து கொண்டிருந்தான் வருண். முதலில் அவர்கள் வருணை கைக்குள் போட்டு கொள்ளவும் இந்த படத்தை வெளியிட முடியாமல் தடை செய்யவும் ஏதேதோ முயற்சிகள் செய்யவும் அதையும் மீறி படம் வெளிவந்து வெற்றியும் பெற்றுவிட்டது. அடுத்த படமும் அவர்களின் கூட்டணியில் உருவாவது அறிந்தவர்கள் எடுத்த முயற்சியும் பலிக்காமல் போனது. அப்போதுதான் இது அத்தனைக்கும் பின்னால் இருப்பவர்களை கண்டு கொண்ட வருண் அவற்றை சிவச்சந்திரனுக்கு தெரியப்படுத்த ஓரளவு அதற்குள் தலை நிமிர தொடங்கி இருந்தவரும் அவர்களின் முயற்சிகளை முறியடித்தார். ஒருவாறாக அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து தன் கடன்களை எல்லாம் அவர் அடைத்து முடிக்க 3 வருடங்கள் ஆகியிருந்தது. அதற்குள் வருண் 8 படங்களில் நடித்து முடித்திருந்தான். முதலில் இவர்களின் தயாரிப்பு நிறுவனத்தில் மட்டுமே தொடர்ந்து 4 படங்களை நடித்து அதில் வரும் லாபத்தை கொண்டு கடன்களை அடைத்து கொண்டிருக்க அப்பொழுதே வெளிப்பட வாய்ப்புகள் வருணை தேடி வர துவங்கியது. இது தன்னுடைய தொழிலாக வருண் நினைத்து பார்க்காததால் எந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்தவன் இந்த கடன் எல்லாம் அடைத்த பிறகு இந்த துறையில் இருந்து விலகிக் கொள்ள எண்ணி இருக்க சிவச்சந்திரன் அவருடைய இத்தனை வருட அனுபவத்தினால் வருணுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பையும் அவர்கள் வருணின் படத்தை விரும்பி எதிர்பார்த்து காத்து இருப்பதையும் அறிந்து இதையே உன்னுடைய தொழிலாக ஏற்றுக்கொள் என்பது போன்ற அறிவுரையை வழங்க அதற்கு கொஞ்சமும் சம்மதிக்கவில்லை வருண். ஆனால் இப்படியே தாங்கள் எடுக்கும் படத்தை வைத்தே கடனையும் அடைத்து அதன் மூலம் வரும் லாபத்தை கொண்டே அடுத்த படமும் தயாரித்து என்றால் கடன் சுமை தீர எப்படியும் 5 வருடங்களுக்கு மேல் ஆகும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் அதில் இருந்து வரும் பணத்தை கொண்டு கொஞ்சம் விரைவாக கடன்களை அடைக்கலாம் என்ற ரீதியில் சிவச்சந்திரன் எடுத்து சொல்ல எப்பொழுது இதில் இருந்து விலகலாம் என்ற எண்ணத்தில் இருந்த வருண் இதற்கு ஓரளவு சம்மதித்தான். இப்படித்தான் வெளி தயாரிப்பு நிறுவனங்களின் படத்தில் நடிக்க தொடங்கியவன் அனைத்து கடன் சுமைகளும் நீங்கி நிமிர்ந்து நிற்பதற்கு 3 வருடங்கள் முடிந்து இருக்க என்னதான் கடனை எல்லாம் அடைத்து முடித்திருந்தாலும் சொந்த வீடு கூட இல்லாமல் தற்போது இருக்கும் தன் தாய்க்கும் அவருடைய கணவருக்கும் இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்க்கையை கழிப்பதற்கு என்று எதையாவது செய்ய நினைத்தவன் மீண்டும் வந்த பட வாய்ப்புகளை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு அதில் பயணிக்க தொடங்க 5 வருடங்கள் கடந்து இருந்த நிலையில் ஓரளவு சம்பாதித்து காயத்ரியின் பெயரில் வீடு நிலம் என வாங்கி முடித்திருந்தான். ஆனால் அதன் பிறகு தன்மேல் ரசிகர்கள் கொண்ட எதிர்பார்ப்பும் தன்னை நம்பி பணம் போட்டு படம் எடுப்பவர்களுக்கு ஏமாற்றத்தையும் தர விரும்பாமல் ஒரு மீள முடியாத புதைக்குழி போல சினிமா வருணை எடுத்துக்கொள்ள விருப்பம் இல்லாத துறையில் விரும்பியே சிக்கிக் கொண்டான். இந்த நிலையில்தான் சிவச்சந்திரனுக்கு அடுத்த ஹார்ட் அட்டாக் வந்தது. இதில் கை கால்களும் அவருக்கு செயல்படாமல் போகவும் படுத்த படுக்கையானார் சிவச்சந்திரன். சிறு வயதில் இருந்த ஏற்காடு வீட்டையே மீண்டும் வாங்கி நவீனமாக இப்போது உள்ள முறையில் காயத்ரிக்கு வருண் கட்டி கொடுத்து இருக்க அங்குதான் காயத்ரியுடனேயே இருக்க தொடங்கினார் சிவச்சந்திரன். இந்த நிலையில்தான் அவர் படுத்த படுக்கையாகி போகவும் முன்பாவது அவ்வப்போது தொழிலை கவனிக்க சென்னை வந்து கொண்டிருந்தவரின் பயணங்களும் இப்பொழுது சுத்தமாக நின்று போக அவர் அங்கேயே இருக்க துவங்கினார். இங்கு சிவச்சந்திரன் இருந்த வீட்டிற்குள் வரவும் தங்கவும் முடியாது என்று முதல்
படப்பிடிப்பு துவங்கிய நேரத்திலேயே வருண் சிவச்சந்திரனிடம் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டவன் தனியாக வீடு எடுத்து தங்கிக் கொண்டிருந்தான். இப்போது தன் உழைப்பினால் கட்டிய வீட்டில்தான் வசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த பாரம்பரிய வீடு ஆட்கள் வைத்து பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிவச்சந்திரன் தொடர்ந்து படங்களில் நடிக்க தொடங்கிய நேரத்தில்தான் அவனின் பள்ளி பருவ நண்பனும் விடுதி தோழனுமான ரஞ்சன் வருணோடு வந்து இணைந்து கொண்டான். ஓரளவு வருணை பற்றி தெரிந்து இருந்தவன் ரஞ்சன். அவனுக்குமே இவனின் வாழ்க்கையில் நடந்த அத்தனை விஷயங்களும் தெரியாது. மற்றவர்கள் கேலி பேசியதை வைத்தும் குற்றம் சுமத்தியதை வைத்தும் ஓரளவு தெரிந்ததுதான். இன்னும் வருணின் வாய் வார்த்தையாக எந்த ஒரு உண்மையும் ரஞ்சன் அறிந்திருக்கவில்லை. ஆனால் வருணின் தந்தை சிவச்சந்திரன் தான் என்பது ஓரளவுக்கு ரஞ்சனுக்கு தெரிந்திருந்தது. தன்னிடம் வேலை தேடி வந்தவனை வேண்டாம் என்று மறுக்காமல் வருணும் உடன் வைத்து கொண்டான். ஆனால் விருப்பம் இல்லாத துறையில் தொடர்ந்து பணிபுரிவதில் இருந்து தனக்கு ஒரு விடுதலை தேவைப்படுகையில் ஒரு படம் நடித்து முடித்த பிறகு தனக்கென 1 மாதத்தை ஒதுக்கிக் கொள்பவன் தன் மனம் போன போக்கில் தான் விரும்பும் வகையில் தன் வாழ்க்கையை எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் தனிமையில் கழித்துவிட்டு வருவான். இந்த நேரத்தில்தான் வருண் அபியை கண்டது. சிறு வயதில் தன் மனம் வருந்தும் போதெல்லாம் காயத்ரி பாடும் குறையொன்றும் இல்லை பாடலை விடுதிக்கு சென்ற பிறகு காயத்ரியின் மடியில் படுத்துக்கொண்டு கேட்கும் பாக்கியம் வருணுக்கு இல்லாமல் போனது. அதை சிவச்சந்திரன் தெரிந்தோ தெரியாமலோ தடை செய்ய காரணமாக இருந்து விட்டார். அந்த நேரத்தில்தான் MS சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில் அந்த பாடலை கேட்க நேரும் போதெல்லாம் அதை தன்னை சமாதானப்படுத்த தன் தாய் பாடும் பாடலாகவே எண்ணி கேட்க துவங்கியவனுக்கு பிறகு மனம் வருத்தம் அடையும் போதெல்லாம் கேட்கும் ஒரு பாடலாக அது மாறிப்போனது. அப்படிப்பட்ட பாடலை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில்தான் அதே பாடலை அபி அதே போல கடவுளை எண்ணி உருகி பாடாமல் குழந்தையை அழாதே என்று சமாதானம் செய்யும் துணியில் பாட, தன்னை அறியாமல் அந்த பாவனையிலும் குரலிலும் பாடலிலும் ஈர்க்கப்பட்டு அவளை நெருங்கினான் வருண். ஆரம்பத்தில் 2-3 நாட்களில் ஏனோ மீண்டும் மீண்டும் தானே வலிய சென்று அவளுடன் பேசும் பொழுதெல்லாம் அது ஏன் என்று புரியாமல் தவித்தவனுக்கு தன் மனம் அவள் பால் சாயத் தொடங்கியது தாமதமாகத்தான் புரிந்தது. ஆனால் அதுவுமே கூட அது எப்படி சாத்தியம் இத்தனை சீக்கிரம் என்ற கேள்வி மனதின் ஓரத்தில் அரித்து கொண்டேதான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இருவருக்கும் இடையில் 8 வருடங்களுக்கும் மேல் வயது வித்தியாசம் இருக்கிறது. எத்தனையோ அழகான பெண்களை வருண் கடந்துதான் வந்திருக்கிறான். இந்த துறையில் யாரிடமும் சாயாத மனது, யாரிடமும் மயங்காத மனது எப்படி இவளிடம் மயங்கியது, எப்படி இவள் பால் சாய்ந்தது என்ற கேள்விக்கான தேடலை வருண் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தான். ஆனால் விடைதான் கிடைத்த பாடில்லை. இன்று தன் கடந்த கால பக்கங்களை, யாரிடமும் இதுவரை பகிர்ந்து கொள்ளாத பக்கங்களை எந்த ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் இல்லாமல் இவ்வளவு இயல்பாக ஆதியோடு அந்தமாக பகிர்ந்து கொள்ள முடிவதில் இருந்தே இவள் தனக்கானவள் என்ற முடிவை மனது எடுத்திருந்தது உறுதியாக தெரிந்தது. இருந்தாலும் இது இத்தனை விரைவில் சாத்தியமா என்று தான் புரியாமல் தவித்தவனுக்கும் அதற்கும் இன்று விடை கிடைத்திருந்தது. சிறு வயதில் தன் கவலையை போக்க தன் தாய் பாடிய பாடலை அபியின் வாய்மொழியாக அதே பாவனையில் கேட்டதும் அன்று இரவு ஏரிக்கரையில் இப்பொழுது பசிக்கு ஏதாவது சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே, ஆனால் இங்கிருந்து செல்ல மனமும் இல்லை என்ற நிலையில் அமர்ந்து இருந்தவனின் பசியறிந்து பரிமாறியது போல அவனுக்கு அபி உணவு கொண்டு வந்து கொடுத்தாள். எப்பொழுதும் பசி எடுத்தால் கூட சென்று சாப்பாடு கேட்டு சாப்பிடும் பழக்கம் வருணுக்கு இல்லை. அவன் முகத்தை வைத்தே அவன் பசி அறிந்து உணவிடுவது காயத்ரியின் வழக்கம். அதைத்தான் அன்று அவன் அபியிடமும் கண்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தன் தாய் செய்தவைகளை எல்லாம் மீண்டும் அபியின் மூலம் கண்டதே தன் மனம் எந்த கேள்வியும் கேட்காமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அபியை ஏற்றுக்கொள்ள முக்கிய காரணம் என தெளிவாகியது வருணுக்கு. இப்போதும் கூட காயத்ரியை நாடி செல்ல மனம் முழுவதும் ஆசையும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் ஆனால் அங்கு செல்ல வருணுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. இதற்கு முக்கிய காரணம் சிவச்சந்திரன் அங்கு இருப்பது மட்டும் அல்ல. இத்தனை வருடத்தில் அவர்களுக்குள் இயல்பான ஒரு நெருக்கம் வர துவங்கி இருந்தது. தன் தவறுகளுக்கு எல்லாம் சிவச்சந்திரன் காயத்ரியிடம் உணர்ந்து மனதார மன்னிப்பு கேட்ட பிறகு படுத்த படுக்கையாக இருக்கும் அவரை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மனதார ஏற்றுக்கொண்டிருந்தார் காயத்ரி.
மீண்டும் அவர்கள் இருவருக்கும் இடையில் செல்ல விரும்பாமல் வருண் முழுவதுமாக ஒதுங்கி கண்டான். அவ்வப்போது சென்று அவர்களின் தேவைகளை கவனிப்பது, அவர்களை நலம் விசாரிப்பதோடு நிறுத்தி கொண்டான். இவற்றையெல்லாம் யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை வருண். தன்னோடு சிறு வயதில் இருந்து பழகி இதோ 7 வருடங்களாக தன்னோடே இருக்கும் ரஞ்சனிடம் கூட சொல்லவோ பகிர்ந்து கொள்ளவோ இல்லாத பல உண்மைகளை, தன் வாழ்க்கையின் முக்கிய பக்கங்களை அபியிடம் பகிர்ந்து கொண்டதில் இத்தனை வருடங்களாக தனியாக தன் மனதில் சுமந்து கொண்டிருந்த பாரங்களை இறக்கி வைத்தது போல் மனம் சற்று லேசாகியது. தன் மடியில் படுத்து கண்ணீர் உகுத்து கொண்டிருந்தவனின் செயலுக்கான காரணம் புரியாமல் ஆறுதலாக பேசத் துவங்கியவளுக்கு வருண் அளித்த விளக்கமும் பதிலும் தன் வாழ்க்கையை புரட்டி காட்டியதையும் கேட்ட பிறகு அவனின் நிலையை எண்ணி கண்ணீர் நிற்காமல் வழிந்து கொண்டிருந்தது. தனக்குமே கூட தந்தை அன்பு முழுமையாக கிடைக்கவில்லை என்றாலும் தாய்ப்பாசம் மறுக்கப்படவில்லை. வேறு வகையில் தான் தங்கள் துன்பங்களை அனுபவித்தோம். ஆனால் தாய் பாசத்தை உண்மையாக அனுபவித்தோம். அவர் தன்னையும் அமிர்தாவையும் எப்படி பார்த்து கொண்டார் என்று தங்களுக்கு தெரியும். ஆனால் இங்கு தந்தையின் அன்பும் கிடைக்காமல் தாயின் பாசமும் மறுக்கப்பட்டு அந்த பிஞ்சு வயதிலேயே பிரித்து வேறு இடத்திற்கு அனுப்பப்பட்டவன் தனக்குள்ளேயே போட்டு புதைத்து வைத்திருந்த துக்கங்கள் அனைத்தையும் கேட்டவளுக்கு வருணை எண்ணி மனம் கனத்து போனது. வானம் 24. அபி தன் வீட்டிற்கு திரும்பிய பிறகும் வெகு நேரம் மனம் கனக்க தனிமையில் அமர்ந்து இருந்தாலும் எண்ணம் முழுவதையும் ஆக்கிரமித்து இருந்தான் வருண். எத்தனை பெரிய பாரம்பரிய குடும்பத்தின் ஒற்றை வாரிசாக பிறந்தும் அதற்கான வசதி வாய்ப்புகளையும் மரியாதையையும் அன்பு பாசத்தையும் அனுபவிக்க முடியாமல் தனிமையில் ஒதுக்கப்பட்டு மற்றவர்களின் ஏளன பார்வையையும் அவமதிப்பையும் கண்டு தானே ஒதுங்கிக் கொண்டு வளர்ந்து யாரும் கை நீட்டி குற்றம் சாட்டும் வகையில் இல்லாத ஒரு நெறியோடு தன் வாழ்க்கையை அமைந்து கொண்டிருந்ததோடு மட்டும் அல்லாமல் தன் இத்தனை துன்பத்திற்கும் காரணமானவர் என்று தெரிந்தும் அவரின் துயர் துடைக்கவும் அவரை பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்கவும் விரும்பியோ விரும்பாமலோ தன் தாயின் வார்த்தைகளுக்கு மதிப்பளித்து தனக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லாத ஒரு தொழிலில் இறங்கியதோடு மட்டுமல்லாமல் அதன் பிறகு ஒரு கட்டாயத்தின் பேரில் சிக்கிக்கொண்டு இன்று வரை அதிலேயே உழன்று கொண்டிருப்பவனை எண்ணி துக்கமும் வியப்பும் ஒன்றாகவே வந்தது. அபி எவ்வளவு நேரம் அப்படி தன்னை மறந்து இவற்றையே நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாலோ. வினோ வந்ததற்கு பிறகு இரவு எழுந்து இரவு உணவை தயாரிக்க சென்றாள். சிறு வயதில் இருந்தே அபியை பார்த்து கொண்டே இருப்பவன் என்பதனால் அவளின் முகத்தை கொண்டே ஏதோ மனக்கவலையில் இருக்கிறாள் என கண்டு கொண்டவன் என்ன என விசாரிக்க நத்திங்டா என மட்டும் கூறியவள் தன் வேலைகளில் கவனத்தை திருப்ப அவளையே சில நொடிகள் கூர்ந்தவன் அவளாக சொல்லாமல் எதையும் அவள் வாயில் இருந்து வாங்க முடியாது என்பதனால் ஒரு சிறு தோல் குலுக்கலோடு அங்கிருந்து நகர்ந்தான். வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் அபிக்கு மனம் மட்டும் பாரமாகவே இருந்தது. ஆனால் இதற்கு நேர் எதிராக இத்தனை நாள் மனதில் சுமந்து கொண்டிருந்த பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல இலகுவான மனநிலையில் இருந்தான் வருண். இதுவரை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவோ தன் கவலைகளை சொல்லி ஆறுதல் தேடவோ வருண் முயன்றதில்லை. நீ என்னை என்ன வேண்டுமென்றாலும் நினைத்துக்கொள், எப்படி நீ நினைத்து கொண்டாலும் எனக்கு அதை பற்றிய எந்த கவலையும் இல்லை என்ற மனநிலையிலேயே சிறு வயதில் இருந்து வாழ பழகி கொண்டவன் வருண். ஆரம்பத்தில் எதற்காக பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என புரியாமல் தன்னை அனைவரும் கிண்டல் செய்வதை எண்ணி அழுது வருந்தியவன். ஆனால் சில நாட்கள் செல்ல செல்ல அவர்களிடம் இருந்து தன்னை தனியாக ஒதுக்கி கொண்டு வாழ பழகி கொண்டவனுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் உண்மை தெரிய வந்த பிறகு இதில் தன்மேல் எந்த தவறும் இல்லாத போது தான் கிண்டல் செய்யப்படுவதையும் ஒதுக்கப்படுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தவனுக்கு அத்தனை தவறுகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமான சிவச்சந்திரன் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் அவர் போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வகையான ஆத்திரத்தை கிளப்ப எதிலும் ஒரு பற்றற்ற நிலையிலேயே வாழ பழகி கொண்டான். ஆனால் அப்போதும் அவரை பழிவாங்க எல்லாம் கிளம்பவில்லை. அதனாலேயே இதை பற்றி யாரிடமும் சொல்லி ஆறுதல் தேடவோ தன் பிறப்பை நியாயப்படுத்திக் கொள்ளவும் அவன் விரும்பவில்லை. ஏனோ திடீரென்று அபியிடம் சொல்ல வேண்டும்
என்ற எண்ணம் தோன்ற கடகடவென்று தன் வாழ்க்கையின் பக்கங்களை புரட்டி காண்பித்து விட்டான். இப்போது எண்ணி பார்த்தால் மிகவும் வியப்பாக இருந்தது. எந்த உரிமையில் அவளின் மடி சாய்ந்து அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் தேடினோம் என்ற ரீதியில் சிந்தித்தவனுக்கு தன் தாய்க்கு பிறகு தன் கண்ணீரை கண்டது அபி மட்டுமே என்று உண்மை தெல்ல தெளிவாக கண்முன் தெரியவும் அவளுக்கு எந்த அளவு தன் மனதில் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறோம் என்பதும் புரிந்தது. இத்தனை பிரச்சனைகளையும் இறுகி போன மனதோடு எந்த உணர்வுகளையும் காட்டாத முகத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகி இருந்தவன் சிறு வயதில் தாயிடம் சிந்திய கண்ணீருக்கு பிறகு அவரிடம் கூட தன் கண்ணீரை காட்டிக்கொண்டது இல்லை. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு மீண்டும் தன் கண்ணீரை மற்றொருவர் அறிய செய்து இருக்கிறான் என்றால் அது அபியிடம் மட்டுமே. அபி பற்றி எண்ணும் போது மனதில் ஒரு வகை நிம்மதியும் ஆனந்தமும் வருவதை வருணால் நன்கு உணர முடிந்தது. இரவு உணவை முடித்து கொண்டு வினோ உறங்க சென்றுவிட வெகு நேரம் ஜன்னலின் வழியே தெரிந்த இருளை வெறித்து கொண்டு நின்றிருந்த அபிக்கு உறக்கம் வருவது போல் தெரியாமல் போகவும் தன் மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு வெளி கதவை திறந்து வராண்டாவில் வந்து அங்கிருந்த கூடை நாற்காலியில் அமர்ந்தவள் தன் முன் இருந்த மூங்கிலால் செய்யப்பட்ட டீப்பாயின் மீது இரு கால்களையும் தூக்கி வைத்தபடி அதில் மூழ்கி போனாள். மனதில் இருந்தவற்றையெல்லாம் இறக்கி வைத்ததாலோ என்னவோ வேறு எந்த நினைவும் இல்லாமல் அபியின் நினைவுகளே வருணின் மனதை முழுவதுமாக ஆக்கிரமித்து இருக்க அவளை காண வேண்டும் என்பது போல் குறுகுறுத்த மனதை அடக்க முடியாமல் அபியின் வீடு இருந்த வீதியில் இந்த இரவு நேரத்தில் அபி உறங்கி இருப்பால் அவளை காண முடியாது என்று தெரிந்த போதும் இள வயது பையன்கள் தன் மனம் கவர்ந்தவளின் முகத்தை காண்பதற்காக அவ்வப்போது அவள் வீடிருக்கும் வீதியில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் தன் மனம் கவர்ந்தவளின் முகம் எங்காவது தெரிந்து விடாதா என ஒரு எதிர்பார்ப்போடு நடை போடுவார்களே, அதுபோல ஒரு மனநிலையில் ஒரு சிறு எதிர்பார்ப்போடு அபியின் வீட்டை நெருங்கியவனுக்கு எதிர்பாராத ஆச்சரியமாக அபி வெளி வராண்டாவில் அமர்ந்திருப்பது தெரிந்தது. ஒரு ஆசையில் வந்து விட்டானே தவிர இந்த இரவு வேளையில் அவளை அங்கே காண வாய்ப்பில்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தவனுக்கு தனக்கு பிடித்த இனிப்பை சமைத்து வைத்தது மட்டுமல்லாமல் மனதிற்கு பிடித்தவர்களின் கையால் ஊட்டி விடும்போது ஒரு சந்தோஷம் பரவுமே, அதுபோல இருந்தது. தனக்காகவே வெளி வாயிலில் அபி காத்திருப்பது போன்ற ஒரு எண்ணம். அது உண்மையில்லை என்று தெரிந்தபோதும் அந்த நிமிடம் அந்த எண்ணம் தந்த தித்திப்பில் நொடியும் தாமதிக்காமல் வெளிகேட்டை ஓசையில்லாமல் திறந்து கொண்டு அவளின் முன் சென்று நின்றான். தன் மடிக்கணினியில் மூழ்கி இருந்தவள் தன் முன் நிழலாடவும் நிமிர்ந்து பார்க்க அங்கு வருணை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் திகைத்து விழித்தவள் மனதில் தோன்றிய படபடப்போடு எழுந்து நின்றாள். அபியின் பரபரப்பையும் படபடப்பையும் கண்டு அவளை அமைதிப்படுத்த எண்ணி ஒரு புன்னகையை சிந்தியவன் ஏதோ கூற வரவும் தன் கையில் இருந்த மடிக்கணினியை அவசரமாக மூடி வைத்த அபி சுற்றும் முற்றும் திரும்பி பார்த்தவாறே, என்ன இந்த நேரத்துல என்று பயத்தோடு கேட்டாள். அவளின் கண்களில் தெரிந்த பயத்தை கண்டு புருவம் உயர சில நொடிகள் அபியை பார்த்தவன் பிறகு இந்த இரவு நேரத்தில் அவளை தேடி வந்து இருப்பதை யாராவது தவறாக எடுத்துக்கொள்வார்களோ என்று நினைக்கிறாளோ என்ற எண்ணம் தோன்றியவுடன் நத்திங், சும்மா இந்த பக்கம் வந்தேன், நீ உட்கார்ந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு, அதான் என பதிலளிக்கவும் அப்போதும் அபி இயல்பு நிலைக்கு திரும்பாமல் உள்பக்கமாக திரும்பி ஒரு முறை பார்த்துவிட்டு ஓ என்பது போல தலையசைக்க வினோவை கண்டு அஞ்சுகிறாளோ என நினைத்தவன் வினோ திட்டுவானா என கேட்க அவசரமாக ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தாள். அபி அவசரமாக தலையசைத்ததை கண்டவன் இரு கைகளையும் பேன் பாக்கெட்டில் விட்டபடி நின்றிருந்த இடத்தில் இருந்து இடது கையை மட்டும் தூக்கி சாரி என்பது போல கூறியவன் அங்கிருந்து விலகி சென்று விட்டான். வருண் வீதியில் இறங்கி நடக்கும் வரையில் தலையை ஒரு பக்கமாக சாய்த்து அவன் சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்தவள் வருண் கண்களில் இருந்து மறைந்த பிறகு தன் நெஞ்சில் கை வைத்து என நிம்மதி பெருமூச்சு வெளிவிட்டபடி மீண்டும் திரும்பி வீட்டிற்குள் பார்க்க பிரதான வாயில் கதவு அருகில் வினோ கைகளை கட்டியபடி நின்றிருந்தான். அவனை பார்த்து அசடு வழிய அபி நிற்கவும் உன்னை யாரு இந்த நேரத்துல இங்க வந்து உட்கார சொன்னா என கண்களில் கூர்மையோடு கேட்டவனைக் கண்டு தவறு செய்துவிட்டு மாட்டிக்கொண்டவள் போல திருதிருவென முழித்தபடி தலை குனிந்த அபியை கண்டு உள்ள வந்து சேரு என சிறு சிரிப்போடு கூறியவாறே
வினோத் தன் அறைக்குள் நுழைந்து கொள்ள அவசரமாக அனைத்தையும் எடுத்துக்கொண்டு கதவை அடைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்று நுழைந்து கொண்டாள் அபி. அதற்காகவே காத்திருந்தது போல் அடுத்த நொடியே அவளின் அலைபேசி அழைக்கத் தொடங்கியது. ஏற்கனவே பதட்டத்தில் இருந்தவளுக்கு அந்த இரவின் நிசப்தத்தில் தன் மார்போடு அணைத்து பிடித்திருந்த மடிக்கணினி மேலிருந்த அலைபேசி திடீரென அலறவும் தூக்கி வாரி போட அதில் அழைப்பது யார் என அவசரமாக பார்த்தாள். வருண்தான் அழைத்திருந்தான். இப்போது எதற்கு என மனதில் எண்ணியபடியே காதிற்கு கொடுக்க அந்த பக்கமிருந்து சாரி என்ற குரல்தான் முதலில் கேட்டது. அதில் குற்ற உணர்வு தலை தூக்கவும் நான் தான் சாரி சொல்லணும், சாரி என அபியும் சொல்ல இப்படியே பேச்சு வளர்ந்து கொண்டே சென்றது. எவ்வளவு நேரம் பேசினார்கள், எதை பற்றி பேசினார்கள் என்று கேட்டால் இருவருக்குமே தெரியாது. அந்த அளவிற்கு இருவரும் பேசியது அவர்கள் மனதில் பதியவே இல்லை. நேரமோ 2 மணியை கடந்து சென்று கொண்டிருக்க இந்த பக்கம் இருந்து வருண் லேசான புன்னகையுடன் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா என கேட்கவும் என்ன பாட்டு என புரியாமல் அபி பதிலளிக்க ஒரு படத்துல ஹீரோ ஹீரோயின் இப்படித்தான் நைட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நைட்டு ஆரம்பித்த பேச்சு காலையில விடிந்த பிறகும் தொடரும். விடிந்தது தெரிந்து குட் நைட் சொல்லிவிட்டு போனை வைத்துவிட்டு தூங்க போவாங்க என்று சொல்லவும் அப்படியா, என்ன பாட்டு அது என புரியாமல் ஒரு ஆர்வத்தில் தெரிந்து கொள்ள அபி கேட்கவும் சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா என அந்த இரவின் அமைதியை கலைக்க விரும்பாமல் மெல்லிய குரலில் வருண் பாடத் துவங்கவும் வாவ் ரொம்ப அழகா இருக்கு இந்த பாட்டு என்ற அபி இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா என கேட்க என்ற வருணின் பதிலில் அப்போ பாடுங்களேன் என்றிருந்தாள். வருணும் எந்த தயக்கமும் இல்லாமல் சங்கீத ஸ்வரங்கள் ஏழை கணக்கா இன்னும் இருக்கா என் வீட்டில் இரவு அங்கே இரவா இல்ல பகலா எனக்கும் மயக்கம் நெஞ்சில் என்னவோ நினைச்சேன் நானும் தான் நினைச்சேன் என துவங்கி பாடவும் பாதி பாடலின் போது அந்த பக்கம் இருந்து எந்த சத்தமும் வராமல் போக பாடுவதை நிறுத்திவிட்டு அபி என அழைத்து பார்க்க பதிலே இல்லை. மீண்டும் மெல்லிய குரலில் அபி எனவும் அப்போதும் பதில் இல்லாமல் போனது. அதிலேயே அவள் உறங்கி விட்டிருப்பது தெரிய உதட்டில் உறைந்த புன்னகையோடு அலைபேசியை அணைத்தவன் அவள் நினைவிலேயே சுகமான நித்திரைக்கு சென்றான். அங்கு அபியும் வருண் பாடத் தொடங்கியவுடன் கண்மூடி அந்த பாடலையும் அவன் குரலையும் ரசித்து கொண்டிருந்தவள் சில நிமிடங்களிலேயே உறங்கி போயிருந்தாள். மறுநாள் வினோ ஊரில் இல்லை என்றான நிலையில் இருப்பது 2 பேர் எனும்போது எதற்கு தனித்தனியாக சமைப்பது என்ற எண்ணத்தில் இருவருமே பேசி முடிவெடுத்து இருந்தபடி வருண் இன்று அபியின் வீட்டிற்கு வருவதாக இருந்தது. அதனால் காலை உணவு முதற்கொண்டு அனைத்தையும் வருணுக்கும் சேர்த்து தயாரித்து வைக்கவும் சற்று தாமதமாகவே காலை உணவு முடிந்த பிறகும் வந்து சேர்ந்தான் வருண். அதில் இப்படித்தான் நேரம் கழித்து சாப்பிடுவீங்களா என்று கண்டித்தபடியே வருணுக்கு பரிமாறிவிட்டு தனக்கும் சேர்த்து பரிமாறிக்கொண்டு அமர்ந்தவளை எந்த பதிலும் அளிக்காமல் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வருண். சிறு வயதில் தன் தாய் சரியான நேரத்திற்கு உண்ணவில்லை என்றால் இப்படித்தான் சற்று அதட்டி மிரட்டி இல்லை என்றால் பாசத்தோடு கூறி சாப்பிட வைப்பார். விடுதிக்கு சென்ற பிறகு அதெல்லாம் இல்லாமலே போனது. எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு அதே போல தன்னிடம் தன் நலனை முன்னிறுத்தி அபி பேசியது வருணுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. ஒவ்வொரு இடத்திலும் காயத்ரிக்கு பிறகு அபிதான் என்பது போல வருண் எதிர்பார்க்கும் இடங்களில் மட்டும் அல்லாது எதிர்பார்க்காத இடங்களிலும் அபி அதே போல நடந்து கொள்வது வருணை சற்று நெகிழ செய்திருந்தது. அவன் மனதில் தாய்க்கு பின் தாரம் என்பது போல சற்று ஆழமாக பதிய தொடங்கியிருந்தது. யாருமற்ற தனிமையிலான இவர்கள் இருவருக்கே உரித்தான இந்த நேரங்கள் இவர்களை மேலும் மேலும் நெருக்கமாக்கிக் கொண்டே சென்றது. மனதளவில் இருவருமே அவர்களின் கடந்த காலங்களை பகிர்ந்து கொண்டிருந்ததாலும் ஒருவரை பற்றி மற்றொருவருக்கு அனைத்தும் தெரிந்து இருந்ததாலும் வெகு இயல்பாக அனைத்தையும் பேசிக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் முடிந்தது. ஒருவரின் விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், தேவைகள்
என அனைத்தும் பேசப்பட்டது. இருவரிடையே அழகான ஒரு நெருக்கம் உருவாகத் தொடங்கியிருந்தது. அது அப்படியே ஒரு அழகான உணர்வாகவும் மாறத் துவங்கியிருந்தது. எப்போதுமே இவர்களின் இடையே தயக்கமோ தடங்கல்களோ இருந்தது இல்லை என்றாலும் வெளிப்படுத்த தயங்கிய மன உணர்வுகளை வருண் தயக்கமின்றி வெளிப்படுத்த துவங்கியிருந்தான். வருணுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அபியின் பால் மனம் சாயத் துவங்கி இருந்தாலும் அபிக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் இயல்பான ஒரு பழக்கம் மட்டுமே வருணோடு இருந்தது. அது அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி அவளுக்குமே ஒரு ஈர்ப்பு மனதில் ஏற்பட வருணின் பால் மனம் சாயத் துவங்கியிருந்தது. ஆனால் இருவரும் அதை பற்றி எதுவும் பேசிக்கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் இல்லை. அவ்வப்போது வருணின் செயல்களின் மூலம் சில நேரங்களில் வெளிப்படும் விஷயங்கள் அவனின் மனதை சொல்லாமல் சொல்ல அதற்கு அபியிடம் இருந்து ஒரு எதிர்வினையும் வரவில்லை. எத்தனையோ முறை அபியின் கண்களில் தன் மேலான நேசத்தை வருண் கண்டிருக்கிறான். ஆனால் அடுத்த நொடியே அது மறைக்கப்பட்டு ஒரு புன்னகையே அவனுக்கு பதிலாக கிடைக்கும். பலமுறை இதைக் கண்டு வருண் குழம்பி நின்றிருக்கிறான். ஆனாலும் தன்மேல் அவள் கொண்டுள்ள நேசம் நிச்சயம் உண்மை என்பதை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தான். அதை பற்றி பேசுவதற்கான சரியான தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் வருண். சில நேரங்களில் இப்பொழுதே பேசி தன் மனதை புரிய வைத்து அவள் மனதை புரிந்து கொள்ள வேண்டும் என பரபரக்கும் அவன் மனதை அடக்க வழி தெரியாமல் தவித்து போவான். அபியின் அருகாமையில் முழுக்க முழுக்க அவளையே மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருந்தவனுக்கு எத்தனையோ தருணங்களில் தோழனாக மட்டும் தள்ளி நின்று அவளோடு பழகுவதும் கொடுமையிலும் கொடுமையாக இருந்தது. தன் மனதை புரிய வைத்து அவளின் மனதை அறிந்து கொண்டு அவளோடான நெருக்கத்திற்கும் அரவணைப்பிற்கும் பரபரத்த மனதை அடக்க வழி தெரியாது தவித்தவன் ஒருமுறை தன் மனதை திறக்க கூட தயாராகிவிட்டான். ஆனால் கடைசி நொடியில் ஒருவேளை அதை மறுத்துவிட்டால் என்றால், இல்லை தன்னுடனான நட்பை முறித்து கொண்டால் என்ன செய்வது என்று தோன்றவும் தன் மனதை வெளிப்படுத்தும் எண்ணத்தை கைவிட்டு அதற்கு மேலும் அங்கு இருந்து அவளின் அருகாமையில் தவிக்க தெம்பு இல்லாமல் ஏதேதோ காரணங்களை சொல்லி விலகி சென்று விட்டான். அந்த நிமிடம் வருண் பெரிய நடிகன் என்பதோ அவனுக்கு உலகளாவிய ரசிகர்கள் கூட்டம் இருப்பதோ தன்னை ஒருமுறை காணவும் புகைப்படம் எடுத்துக்கொள்ளவும் தவித்து துடிக்கும் இளைஞர்கள் பட்டாளம் பற்றியோ எல்லாம் நினைவுக்கு வரவில்லை. சாதாரணமாக காதலியிடம் காதலை எதிர்பார்க்கும் ஒரு காதலனாகவே இருந்தான். இன்னும் சொல்லப்போனால் அபியோடு பழகத் தொடங்கிய இந்த 15-20 நாட்களுக்குள்ளாக அவனுக்கு வருண் ஒரு நடிகன் என்பது எங்குமே நினைவுக்கு வரவில்லை. வழமையாகவே அவன் விடுமுறை எடுத்துக்கொண்டு இதுபோல தனிமையில் கழிக்கும் காலங்களில்தான் ஒரு நடிகன் என்பதை எங்கும் நினைவுபடுத்தவும் அதை கொண்டு எதையும் சாதித்து கொள்ளவும் முயல மாட்டான். அதை மறந்து வாழ்வதற்காகவே அவன் தேர்ந்தெடுக்கும் நாட்கள் இவை. ஆனால் தனிமையில் சாத்தியமாகும் இதுபோல ஒரு விஷயம் மற்றொருவரின் அருகாமையில் சாத்தியப்படுமா என்றால் சந்தேகமே. அதை எந்தவித சிறு இடரும் இல்லாமல் சாத்தியமாக்கி இருந்தால் அபி இத்தனை நாள் பழக்கத்தில் வருணை பற்றியோ வருணின் திரைத்துறை பற்றியோ அவனின் ரசிகர்கள் பற்றியோ எந்த ஒரு வார்த்தையும் அபியின் வாயில் இருந்து வரவில்லை. சும்மாவே அபி என்றால் உயிராக இருப்பவனுக்கு இது மேலும் அவள் மேல் பித்து கொள்ள வைத்தது. இதைத்தான் அவன் எதிர்பார்த்தான். அவனை அவனாகவே ஏற்றுக்கொள்ளும் ஒரு உறவு. இதுவே இப்பொழுது வருணின் தேவை, எதிர்பார்ப்பு என்று அறியாமலேயே பூர்த்தி செய்து கொண்டிருந்தாள் அபி. இப்போதும் அன்றைய பொழுதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் எதையோ பேசியபடி இல்லை அபியை பாட வைத்து ரசித்து கொண்டோ சில நேரங்களில் இருவரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாடலை மாறி மாறி பாடிக்கொண்டும் பொழுதை கழித்து கொண்டிருந்தனர். இருவருக்குமே இந்த நிலை மனதளவில் அத்தனை சுகமாக இருந்தது. வெளியே சொல்லவில்லை என்றாலும் இப்படியே நாட்கள் செல்லாதா என்ற ஏக்கம் கூட இருவர் மனதிலும் படரத் தொடங்கி இருந்தது. பெரும்பாலும் அபி பாடும் தெலுங்கு பாடல்கள் வருணுக்கு புரிவதில்லை. அதிலும் அவள் அதிகமாக இப்போது இங்கு இருக்கும் புதிய பாடல்கள் எதையும் பாடுவதில்லை. சற்று பழைய பாடல்களையே பாடுவாள். ஆனாலும் அபியின் குரலில் அதை கேட்பதில் வருணுக்கு ஒரு தனி சுகம். அர்த்தமே புரியாவிட்டாலும் கண்களை மூடி ரசித்து அமர்ந்திருப்பான். சில நேரங்களில் தமிழ் பாடல்களை வருண் பாட அவளுக்கு தெரிந்த பாடலாக இருந்தால் கூட சேர்ந்து பாடுவாள்.
இல்லையென்றால் வருணை பாடவிட்டு ரசித்துக் கொண்டிருப்பாள் அபி. அவ்வப்போது அபி முணுமுணுக்கும் பாடல் மட்டும் வருணுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த பாடலின் வரிகள் புரியவில்லை என்றாலும் கூட அபியின் வாய் வார்த்தைகளில் கேட்க மிகவும் ஆசையாக இருந்தது. ஆனால் அபி இதுவரை அப்பாடலை வெறும் ஹம்மிங்கில் பாடுவாளே தவிர வார்த்தைகளை போட்டு பாடியதில்லை. வருண் கூட கேட்டு பார்த்து விட்டான் எத்தனையோ முறை. ஒரு சிறு புன்னகையோடு முடியாது என்பது போல தலையை அசைத்து விடுவாளே தவிர பாடியது இல்லை. ஆனால் அந்த பாடலை பாடும் பொழுது மட்டும் அபியின் குரலில் ஒரு வெட்கமும் நேசமும் தவழுவதை வருணால் நன்கு உணர்ந்து கொள்ள முடிந்தது. அந்த நேரங்களில் வருணின் கண்களை நிமிர்ந்து அபி பார்க்கவே மாட்டாள். வானம் 25. இன்றும் அதே போல அந்த பாடலை தனக்குள்ளேயே முணுமுணுத்தபடி பாத்திரங்களை கழுவி வைத்து கொண்டிருந்த அபியை காதல் பொங்க பார்த்தபடி அமர்ந்து இருந்தவனுக்கு அந்த பாடலில் ஏதோ தனக்கான வரிகள் இருப்பதாகவே பட்டது. முணுமுணுத்து கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நின்றவன், நீ ஏதாவது என்கிட்ட சொல்ல நினைக்கிறியா என ஹஸ்கி வாய்ஸில் கேட்கவும், அருகில் திடீரென கேட்ட வருணின் குரலில் தூக்கி வாரி போட திரும்பியவள் அத்தனை அருகில் கண்களில் காதல் வழிய நின்றிருந்தவனின் கண்களை நேருக்கு நேர் சந்திக்க முடியாமல் தலை குனிந்து கொள்ள, சொல்லு பியா என மீண்டும் வருண் கேட்கவும், மெல்ல இல்லை என்பது போல அபி தலையசைக்க, என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையா உனக்கு என மீண்டும் வருண் கேட்கவும், ஒருமுறை வருணின் முகத்தை நிமிர்ந்து பார்த்தவள் தயக்கமாக மீண்டும் இல்லை என்று தலையசைக்க, அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் எதுவும் சொல்லாமல் விலகி சென்று விட்டான். இப்படியே மேலும் 2 நாட்கள் சென்றது. இப்படியே இருவரும் ஓரளவு ஒருவரின் மனதை மற்றொருவர் அறிந்தும் அறியாமலும் ஆனால் வெளிப்படையாக பேசிக்கொள்ளாமல் நாட்களை கழித்து கொண்டிருக்க, அன்று அபியின் வீட்டிற்கு வருண் வந்திருந்தான். அப்பொழுதே தலைக்கு குளித்து கூந்தலை விரித்து விட்டபடி, இன்று வருண் சமைக்கிறேன் என்று கூறியிருந்ததனால் அதற்கான பொருட்களை எடுத்து உணவு மேஜையின் மேல் வைத்து கொண்டிருந்தவளின் அருகில் வந்து நின்றவன். அவள் உபயோகித்து இருந்த ஷாம்புவின் மனம் நாசியை தீண்டவும் தன்னை மறந்து அபியை நெருங்கி நின்று அந்த வாசத்தை ஆழ்ந்து இழுத்து தன்னுள்ளே நிரப்பிக் கொள்ள முயன்றவனின் உதடுகள் தன்னை அறியாமலேயே, பாவை உந்தன் கூந்தல் வாசம் யாவும் அந்த மேகம்தனில் ஏது நீ சொல்வாய் கண்ணே என தன் குரலில் மென்மையாக பாட, எதிர்பாராமல் திடீரென வருண் நெருங்கி நின்றதிலேயே அவனின் நெருக்கத்தில் தவித்தபடி இருந்தவளுக்கு இந்த பாடலும் ஒரு குறுகுறுப்பை உருவாக்க, சட்டென்று அங்கிருந்து விலகி சென்றால் அது வருணுக்கு முகத்தில் அடித்தது போல் இருக்கும் என்று எண்ணி மெல்ல வருண் பாடியதற்கு அடுத்த வரிகளை பாடியபடியே இயல்பாக அங்கிருந்து விலகுவது போல விலகி நின்றவளை இப்பொழுது ஆச்சரியமாக பார்ப்பது வருணின் முறையானது. அடுத்தடுத்து இருவரும் ஒருவர் மாறி ஒருவர் டூயட் போல அந்த பாடலை முழுவதுமாக பாடிக்கொண்டே செல்ல, எந்த நெருக்கத்தை தவிர்ப்பதற்காக அதை பாடத் தொடங்கினாலோ அந்த நெருக்கம் ஒருவர் அறியாமலே மற்றொருவரிடம் அதிகரித்திருந்தது. அழகை சுமந்து வரும் அழகரசே, அழகை சுமந்து வரும் அழகரசே, ஆனந்த பூமுகம் அந்தியில் வந்திடும் சுந்தர நிலவோ என தொடர்ந்து இருவரும் மாறி மாறி பாடிக்கொண்டிருக்க, தங்களை அறியாமல் ஏற்பட்டிருந்த நெருக்கம் உள்ளுக்குள் அவர்களை அறியாமலேயே ஒரு இனிமையான அவஸ்தையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது சரியாக மையில் தந்திடும் வார்த்தைகளே மோகமெனும் நெருப்பினை பொழிகிறது, மோகம் நெருப்பாக அதை தீர்க்கும் ஒரு ஜீவன் அது அருகினில் இருக்குது என்ற வரியை அபி பாடவும், காலம் என்றைக்கு கனிந்திடுமோ, காளை மனம் அதுவரை பொறுத்திடுமோ என பாடியபடி நெருங்கியவன் அபி அடுத்த வரிகளை பாடும் பொழுது அவளின் இடையில் கை கொடுத்து தன்னை நோக்கி இழுத்து அணைத்தபடி அவளின் கழுத்தில் முகம் புதைக்க, அபிக்கும் அந்த நிமிடம் வேறு எந்த நினைவுகளும் இல்லாமல் மனம் முழுதும் இருந்த வருணின் மீதான நேசம் மட்டுமே தலைதூக்க, அந்த பாடல் வரிகளும் சேர்ந்து அதற்கு தூண்டுகோலாக அமைந்ததில் வருணின் கைகளில் அடங்கி அவன் அணைப்பில் கட்டுண்டு கிடந்தாள்.
காற்று புகக்கூட முடியாத அளவு இறுக்கமான அணைப்பில் கட்டுண்டு கிடந்தவர்கள் எவ்வளவு நேரம் அப்படியே இருந்தார்களோ, மெல்ல தன் இதழ்களால் அபியின் காது மடலை வருண் உரசவும், அதில் எழுந்த குறுகுறுப்பில் நிமிர்ந்த அபிக்கு சுற்றுப்புறம் உரைக்க, சட்டென்று அவனை தள்ளிவிட்டு அவனின் அணைப்பில் இருந்து வெளிவந்தவள் அடுத்த நொடி அங்கு நிற்காமல் ஓடி சென்று தன் அறையின் கதவை அடைத்து கொள்ள, அவள் அப்படி சென்று அறைந்து சாத்தியது தன் முகத்தில் அறைந்தது போல உணர்ந்தான் வருண். அபி ஓடுகையிலேயே அவளை தடுத்து ஏதோ சொல்ல நினைத்து அவளை பின் தொடர்ந்தவன் அபியின் இந்த செய்கையில் தன்னை அவமானப்படுத்தியது போல தோன்றவும், சிறிது நேரம் மூடியிருந்த கதவையே வெறித்து கொண்டு நின்றிருந்தவன் தனக்குள் எழுந்த பல்வேறு வகையான உணர்வுகளை கட்டுப்படுத்த போராடியபடியே தலையை அழுந்த கோதியவன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டுவிட்டு அங்கிருந்து விலகி சென்று விட்டான். அதற்கு பிறகு அன்றைய நாள் முழுவதும் ஒருவரையொருவர் பார்க்கவும் அலைபேசியில் அழைத்து உரையாட முயலவில்லை. நாள் முழுவதும் ஒருவர் மற்றவர் வீட்டில் கழித்தாலும் வீடு திரும்பிய பிறகு இரவு உணவை முடித்துக்கொண்டு உறங்க செல்வதற்கு முன்பு சிறிது நேரம் அலைபேசியில் பேசுவதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் இன்றைக்கு இருவருமே மற்றவரை அழைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அடுத்த நாள் அபிதான் வருண் வீட்டிற்கு செல்ல வேண்டிய நாள். ஆனால் அபி ஏதோ ஒரு வகை மன உணர்வு போராட்டத்தில் இருந்ததனால் அங்கு செல்லாமல் இருந்துவிட இது வருணை மேலும் காயப்படுத்தியது. இது ஏதோ அவள் விருப்பம் இல்லாமல் அவளிடம் அத்துமீறியது போல ஒரு எண்ணம் வருணிடம் எழவும், எது நிகழ்ந்து விடக்கூடாது என தன் மனதை கூட அபியிடம் சொல்லாமல் தள்ளி போட்டு கொண்டிருந்தானோ அது நிகழ்ந்து விட்டது போலவே தோன்றியது. அவனை வெறுத்து விட்டாலோ, தன்னிடம் இருந்து விலகி சென்று விடுவாளோ என்றெல்லாம் தனக்குள்ளேயே சிந்தித்து கொண்டு நாள் முழுவதும் இருந்ததன் விளைவாகவோ என்னவோ அன்று இரவு வருணுக்கு காய்ச்சல் அடிக்க தொடங்கியிருந்தது. இவை எதையும் அறிந்து கொள்ளாத அபி தன் மனதிற்குள்ளேயே பல்வேறு விஷயங்களுக்காக போராடியபடி இருந்தாள். அதன் கனம் தாங்க முடியாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த 4 சுவற்றுக்குள் மூச்சு முட்டுவது போல தோன்றவும், மாலை மங்கி இரவு வரும் நேரத்தில் தோட்டத்தில் வந்து நின்று கொண்டு குளிரையும் பொருட்படுத்தாது இலக்கில்லாமல் எங்கேயோ பார்வையை பதித்தபடி இருந்தாள். எவ்வளவுதான் மூடி போட்டு மறைக்க முயன்றாலும் அவள் மனதின் அடி ஆழத்தில் புதைந்து இருந்த நினைவுகள் மேல் எழும்பி அவளை எரித்து கொண்டிருக்க, உன்னருகே நான் இருந்தும் உண்மை சொல்ல துணிவு இல்லை, கையருகே விரல் இருந்தும் கைகள் கோர்க்க முடியவில்லை, உன்னை எனக்கு பிடிக்கும், அதை சொல்வதில் தானே தயக்கம், நீயே சொல்லும் வரைக்கும் என் காதலும் காத்து கிடக்கும், தினம் தினம் கனவினில் வந்துவிடு, திருமண அழைப்பிதழ் என தன்னை அறியாமல் பாடத் தொடங்கியவள், உன் திருமண அழைப்பிதழ் தந்துவிடு என்ற வரிகளை முழுமையாக கூட உச்சரிக்க முடியாமல் அந்த வார்த்தைகளின் பொருள் அவளை தடை செய்ய உதடுகளை கடித்தபடி தேம்பி அழத் துவங்கவும், அவளின் தோளில் ஆதரவாக ஒரு கரம் படிந்தது. அதில் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தவள் அங்கு தன்னையே அனுதாபமாக பார்த்தபடி வினு நின்று கொண்டிருப்பதைக் கண்டு தலை குனிய, அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை துடைத்தபடியே, உன்னை நீயே ஏன் கஷ்டப்படுத்துகிற என துக்கம் வழியும் குரலில் வினோ கேட்கவும், ஒன்றுமில்லை என்பது போல தலையை அசைத்தபடி அங்கிருந்து விலகி செல்ல முயன்றவளின் கைகளை பிடித்து தடுத்தவன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா என கேட்டான். அவனை ஒரு அடிப்பட்ட பார்வை பார்த்தவள், ப்ளீஸ் வினோ, இத பத்தி நான் பேச விரும்பல என்று விட்டு மீண்டும் உள்ளே நுழைய முயல, அதற்கு வாய்ப்பளிக்காமல் அவளை தடுத்து நிறுத்தியவன், அவர்கிட்ட பேசி பாரு என சொல்லவும், இது சரிப்பட்டு வராது என்றவளை, அபி நீ உன்னுடைய குறிக்கோளில் இருந்து விலகி போற என வார்த்தைகளில் கடினத்தை கொண்டு வந்து அவளுக்கு புரியும்படி வினோ கூறவும், அதற்கு தலையை ஆட்டியபடியே குனிந்தவள், அதனாலதான் விலகி இருக்க முயற்சிக்கிறேன் வினோ என மறுத்து கூற தொடங்கியவள், ஆனா முடியலடா என அதற்கு மேல் கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழவும், அவளின் தோளில் ஆதரவாக கை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தவன், இங்கிருந்து போயிடலாமா, இதெல்லாம் எதுவும் வேணாம், போதும், உன்னையே நீயே கஷ்டப்படுத்துவத என்னால பார்க்க முடியல என்று கூறவும், சட்டென்று நிமிர்ந்து வினோவை பார்த்தவள் வேண்டாம் என்பது போல் தலையசைத்து, இன்னும் கொஞ்ச நாள் என தொடர்ந்து பேச முடியாத குரலில் கூறவும், உன்னால முடியுமா இதே மனநிலையில் என அப்போதும் அபியின் மனதையே முன்னிறுத்தியே வினோ பேசவும், முடியணும் என சற்று அதற்குள் தேறி இருந்தவள் கண்ணீரை துடைத்து கொண்டு
முயன்று வரவழைத்த உறுதியான குரலில் கூறியபடி வீட்டிற்குள் சென்று விட்டாள். அபி சென்று வெகு நேரத்திற்கு பிறகும் கூட அவள் சென்ற வழியை பார்த்தபடியே நின்றிருந்தவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழவும் ஒரு பெருமூச்சை வெளியிட்டு தலையை இல்லை என்பது போல அசைத்தபடியே வினு வீட்டிற்குள் சென்று விட்டான். இங்கு ஒரு நாள் முழுவதும் அடித்த காய்ச்சலில் வருண் சுருண்டு கிடந்தான். சிறு வயதில் இருந்தே தன்னைத்தானே பார்த்து கொள்பவன்தான் என்பதால் எப்போதும் எதற்கும் யாரையும் எதிர்பார்த்தெல்லாம் காத்து கொண்டு இருப்பது இல்லை. ஆனால் இப்பொழுது மனதளவில் மிகவும் சோர்ந்து போயிருந்தவனுக்கு எழுந்து சென்று மருந்து எடுத்துக்கொள்ளவோ இல்லை ஏதாவது உணவு உண்ணவோ விருப்பம் இல்லாமல் போக படுக்கையிலேயே சுருண்டு கிடந்தான். அன்று முழுவதும் வருண் வருவான் என்று சிறு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தவள் அவன் வராமல் போகவும் தோன்றிய சிறு பதட்டத்தோடு அன்றைய நாளை கழித்தவள் எங்கே தன்னை வெறுத்து விட்டானோ, தன்மேல் கோபம் கொண்டு உள்ளானோ என்றெல்லாம் எண்ணம் செல்லவும் மனம் வலிக்க துவங்கியது. ஆனால் இதுவே நேற்று அபி அங்கு செல்லாமல் இருந்தபோது வருணுக்கும் இப்படித்தானே இருந்திருக்கும் என்று அபிக்கு புரியாமல் போனது. எப்படியோ அன்றைய நாளை இதே மனநிலையில் கழித்தவள் அடுத்த நாள் காலை உணவு வேலை முடிந்த பிறகும் வருண் வரும் வழி தெரியாததால் தனக்குள்ளேயே தவிக்க துவங்கினாள். கிட்டத்தட்ட 2.5 நாட்களுக்கு மேல் ஆகியிருந்தது இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து. அபி இதற்கு மேலும் வருணை பார்க்காமல் இருக்க முடியாமல் வருணை தேடி சென்றாள். அங்கு அவள் கண்டது காய்ச்சலில் சுருண்டு கிடந்தவனைத்தான். அந்த நிலையில் அவனை கண்டதும் மற்ற எல்லாம் மறந்து போய் அவனை குணப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் விரைந்து எடுத்தவள் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை ஈர துணியை நெற்றியில் போட்டு வருணை தன் மடியில் கிடத்தி 10 போட்டு காய்ச்சலின் வேகத்தை குறைக்க முயன்றவாறே அருகில் இருந்த மருத்துவருக்கு அழைத்து அவரை அவசரமாக வரவழைத்தாள். அவரும் வந்து பார்த்து மன உளைச்சலினால் ஏற்பட்ட காய்ச்சல்தான், பெரிதாக எதுவும் இல்லை, 2 நாட்களில் சரியாகிவிடும் என கூறி ஊசி போட்டுவிட்டு ஒரு நாள் மட்டும் கொடுக்க சொல்லி மாத்திரைகளை தந்துவிட்டு செல்ல வெறும் வயிற்றில் எப்படி கொடுப்பது என்ற எண்ணத்தோடு சூடாக பாலை கொண்டு வந்தவள் தன்மேல் சாய்த்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருணுக்கு அதை புகட்டினாள். இவை எதையுமே வருணால் கண் திறந்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவு காய்ச்சல் அவனை துவள செய்திருந்தது. ஆனால் அபியின் அருகாமையையும் துடிப்பையும் அவனால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதில் ஓரளவு மன உளைச்சல் குறைய தொடங்கவும் காய்ச்சலின் வேகம் தானாகவே குறைய தொடங்கியது. அதோடு சேர்ந்து மருத்துவர் கொடுத்து சென்ற மருந்தும் உள்ளே சென்று தன் வேலையை சரியாக செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக தொடங்கினான் வருண். உள்ளே சென்ற மருந்தின் வேகத்தால் வருண் ஆழ்ந்து உறங்கும் வரை அவனை மடியில் கிடத்தி கொண்டு அமர்ந்திருந்தவள் தான் வந்தபோது வருணிடம் இருந்த அனத்தலும் முனகலும் சுத்தமாக நின்று வருண் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று விட்டான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அவனை படுக்கையில் கிடத்தி போர்வையை கொண்டு கழுத்து வரை மூடியவள் மீண்டும் உறக்கம் கலைந்து எழும்போது அவன் சாப்பிடுவதற்கு என கஞ்சி காய்ச்சி வைத்துவிட்டு துவையலும் அரைத்து வைத்தாள். அதன் பிறகு 2 நாட்களாக சுத்தப்படுத்தப்படாமல் இருந்த வீட்டை கண்டு அனைத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி சுத்தம் செய்து முடிக்கவும் வருண் அறையில் இருந்து எழுந்து வரவும் சரியாக இருந்தது. அவனை கண்டதும் இப்போ உங்களை யார் எழுந்து வெளியில வர சொன்னா என கடிந்தபடியே நெருங்கியவள் மீண்டும் அவனை அறைக்குள் அழைத்து செல்ல முயல இங்க உட்கார்ந்துக்கிறேன் என சோஃபாவை காட்டியபடியே வந்து அமர்ந்தான். இருங்க சாப்பிட கஞ்சி கொண்டு வரேன் என கூறி சென்று சூடாக கஞ்சியும் துவையலும் கொண்டு வந்து கொடுத்தவளை பார்வையாலேயே தொடர்ந்து கொண்டிருந்தவனின் கண்கள் அவளிடம் எதையோ எதிர்பார்த்து இருக்க தன் போக்கில் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தவள் வருணின் கண்களை நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. வருண் கஞ்சியை குடிக்காமலேயே இருப்பதைக் கண்டு அவனை கடிந்து குடிக்க செய்தவள் மாத்திரைகளையும் எடுத்து வந்து கொடுத்து சாப்பிட வைத்தாள். இப்போது முன்பை விட வருணின் உடல் நன்றாகவே தேறியே இருந்தது. அபி தன்னிடம் காட்டும் இந்த உரிமையும் அன்பும் ஆதரவும் தனக்கு எப்போதும் வேண்டும் என்ற ஏக்கம் வருணின் மனம் முழுவதும் பரவத் தொடங்கவே அவளிடம் இன்று பேசிவிட வேண்டும் என்று எண்ணியவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அபியோ தன் வேலையிலேயே கவனமாக இருந்தாள். மாலை வரை அந்த சோஃபாவிலேயே சாய்ந்து படுத்துக்கொண்டு அபியையே கண்களால் தொடர்ந்து கொண்டிருந்த வருண் அவ்வப்போது எந்த வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் அபியின் கண்கள் தன் முகத்தில் படிந்து படிந்து விலகுவதை கேள்வியாக பார்த்து கொண்டுதான் இருந்தான். அவன் மனமோ
தன்னிடம் ஏதாவது சொல்ல நினைக்கிறாளோ என எண்ண துவங்கியது. ஆனால் அவள் நடவடிக்கைகள் ஏதோ பேச நினைப்பது போல் இல்லாமல் வித்தியாசமாக இருப்பது போல் தோன்றவும் அவளையே சிறிது நேரம் கவனித்துக் கொண்டிருந்தவன் பின்பு சிறு புன்னகையோடு அங்கிருந்து எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டான். இரவு வருண் சாப்பிடுவதற்காக தாளித்து கொட்டிய இட்லிகளை சிறு சிறு கிண்ணங்களில் ஊற்றி வைத்துக் கொண்டிருந்தவள் மீண்டும் திரும்பி வருணை பார்க்க அங்கு சோஃபா காலியாக இருந்தது. கண்களை சுழற்றி ஹால் முழுவதும் பார்த்தவள் ஒருவேளை அறைக்குள் சென்று விட்டு இருப்பானோ என்ற எண்ணத்தில் தன் வேலையில் கவனத்தை திருப்ப 10 நிமிடங்களில் இப்போ ஓகேவா என்ற குரல் அபியின் பின்னால் இருந்து அருகில் கேட்கவும் தூக்கி வாரி போட அதிர்ந்து என்ன என்பது போல நிமிர்ந்து பார்த்தவள் இமைக்க மறந்து அப்படியே பார்த்த விழி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். அதில் மீண்டும் தான் நின்றிருந்த இடத்தில் இருந்து அபிக்கு வெகு நெருக்கமாக தன் முகத்தை குனிந்தவன் இப்போ ஓகேவா என ஹஸ்கி வாய்ஸில் மீண்டும் கேட்கவும் எந்த பதிலும் கொடுக்காமல் அபி திரும்பி நின்று கொண்டாள். இதை வாயை திறந்து சொல்றதுக்கு என்ன என மீண்டும் அவளின் காது மடல்களை உரசியபடி வருண் கேட்கவும் மனதிலும் உடலிலும் எழுந்த குறுகுறுப்போடு தன் வேலைகளையும் தொடர முடியாமல் நின்றிருந்தவள் மெல்ல நிமிர்ந்து அவனை பார்க்க தன் ஒற்றை புருவத்தை குறும்பாக உயர்த்தி என்ன என்பது போல் கேட்டவாறே கண் சிமிட்டினான் வருண். அதில் கன்னங்கள் சூடேற தலையை மீண்டும் திருப்பிக் கொண்டவள் விழியோர பார்வையில் வருணையே ரசனையோடு ரசித்துக் கொண்டிருந்தாள். இதை கவனித்துக் கொண்டிருந்தவன் மனமோ மேடம் எதையும் வாயைத் திறந்து சொல்ல மாட்டாங்களோ, எல்லாத்தையும் நான் தான் கண்டுபிடிக்கணும் போல, அவள் மனசையும் சேர்த்துத்தான் என செல்லமாக அவளிடம் குறைப்பட்டு கொண்டிருந்தது. அபிக்கு எப்பொழுதுமே ஆண்கள் தாடி வைப்பதில் அவ்வளவு விருப்பம் கிடையாது. அதிலும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் அவள் அதை விரும்பவே மாட்டாள். 2 நாள் உடம்பு சரியில்லாததால் வருண் ஷேவ் செய்யாமல் விட்டிருக்க இவ்வளவு நேரம் அவன் முகத்தில் இருந்த தாடியைத்தான் திரும்ப திரும்ப பார்த்தபடியே தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். முதலில் தன் முகத்தில் என்ன பார்க்கிறாள் என தெரியாமல் குழம்பியவன் என்ன பார்க்கிறாள் என தாடையை தடவியபடியே யோசித்தவனுக்கு ஒரு நாள் அபி கூறியது நினைவில் வரவும் ஒருவேளை இதுவாகத்தான் இருக்குமோ என்ற எண்ணத்தோடு அபியை பார்த்து கொண்டிருக்க மீண்டும் அவளின் கண்கள் தன் தாடையில் பதிந்து விலகியதிலிருந்து அது உறுதியாக உடனே எழுந்து சென்று சேவ் செய்துவிட்டு வந்திருந்தான். இங்கு அபியின் மனமும் அதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தது. தான் சொல்லாமலேயே தன் மனதை புரிந்து செயல்படுபவனை எண்ணி மகிழ்ச்சி தோன்றிய அதே வேளையில் மனதில் ஒரு வலியும் தோன்றியது. இந்த அன்பு கடைசி வரை தனக்கு நிலைக்குமா? இந்த அன்புக்கு தான் தகுதியானவள்தானா? தன்னை இத்தனை தூரம் புரிந்து தனக்காக ஒவ்வொன்றையும் செய்பவனை எண்ணி ஒரு நிமிடம் கண்கள் கலங்க துவங்கவும் அதை அவனிடம் காட்டாமல் மறைக்க வேண்டி அவசரமாக குளியலறைக்குள் சென்று தன்னை திடப்படுத்தி கொண்டவள் சற்று நேரத்திலேயே ஏதேதோ காரணங்களை சொல்லி அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.